சரி. கேக்குதா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஹலோ. கேக்குதுடா, ஸ்டார்ட் பண்ணு. ஸ்டார்ட் பண்ணலாம். ஆக்சுவலா இது மறுபடியும் ரிப்பீட்டேஷன் பார்க்கறது தான். டக்கு டக்குன்னு பார்த்துருவோம் ஸ்பீடா. ஸோ ஏதாவது 1, 2 கொஸ்டின் மட்டும் நிறுத்தி நிதானமா பார்ப்போம். ரெஃபரன்ஸஸ் இருந்துச்சுன்னா அப்படியே சொல்லிட்டே வாங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நேச்சுரலி ஃபவுண்ட் இன்? ஆல்ரெடி பார்த்தோம். இதில் ஸ்பைடர் மங்கி மட்டும் கிடையாது. வேற எப்படியா எலிமினேட் பண்ணணும்னு பார்த்தா இதில் வந்து இந்த எலிமினேஷன் நார்மல் தான், எல்லாமே நார்மலாக தான் இருந்துச்சு. இது எல்லாமே இதில் உள்ள வருது. ஓகேவா? நேச்சுரலி ஃபவுண்ட் இன் இந்தியா. ஓகே. எண்டமிக். விச் ஆர் த ஃபாலோயிங் கேன் பி ஃபவுண்ட் ஆஸ் எ பொல்யூட்டன்ட் இன் த ட்ரிங்கிங் வாட்டர்? ட்ரிங்கிங் வாட்டரில் சம் பார்ட் ஆஃப் இந்தியா, சில பார்ட் ஆஃப் இந்தியாவில் ட்ரிங்கிங் வாட்டரில் மட்டும்தான் கிடைக்கும்னா சார்பிட்டால். இது ரெண்டுமே, இதுவும் இது வந்து ப்ரிசர்வேட்டிவ், இது வந்து ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ்னு வச்சுக்கலாம். சார்பிட்டால்ன்றது இது பேர் என்ன, ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்டனிங். சரியா? யுரேனியமும் இருந்துச்சு அதில். ஏன்னா யுரேனியம் இஸ் ஆல்சோ கிரவுண்ட் வாட்டர் பொல்யூஷன் நடக்கலாம். ட்ரிங்கிங் வாட்டர், கிரவுண்ட் வாட்டர். ஸோ அது கூட லிங்க் பண்ணி இது எடுத்தது. பட் தப்பாக பண்ணுறதுக்கு இதில் வாய்ப்பு இருக்குது. 135. சரி. இதில் வந்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அபவுட் இஸ் ஆர் எ மேமல்ஸ்? எதெல்லாம் மேமல்ஸ்? மேமல்ஸ்ன்னு பார்த்தா இதில் சீ ஹார்ஸ் மட்டும் எலிமினேட் ஆகுது. இதே சீ ஹார்ஸ் அங்கே ஃபிஷ்ஷுன்னு எலிமினேட் ஆச்சு பின்னாடி. ஸோ அந்த சிங்கையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வித் ரெஃபரன்ஸ் டு யூஸ்ஃபுல்னஸ் ஆஃப், இது ஓகே எல்லாம் ஸ்பீடாக போகிறது இல்லை ஸ்லோவாக போவா? சரி. நடுவில் ஏதாவது கொஸ்டின் தெரியலனா சொல்லுங்கள், டக்குன்னு எடுத்துறேன். இல்லைனா இந்த ஸ்பீட் வச்சுக்கிறேண்ணா. சரி. பை ப்ராடக்ட் ஆஃப் சுகர் இண்டஸ்ட்ரின்னு கேட்குறாங்க. யூஸ்ஃபுல்னஸ் வச்சு கேட்குறாங்க. இதில் வந்து நம்ம சிந்தட்டிக் கெமிக்கல் ஃபெர்டிலைசர் அப்படின்றது மட்டும் தான் பிரச்சனையாக பார்த்தோம். மற்றது எல்லாமே நார்மல். சரியா? மொலாசஸ்ன்றது வந்து ஸ்டார்ச் ப்ரொடியூஸ் பண்ணுமா நம்ம இதில் வந்து எத்தனால்ன்றது ஒன்லி ஸ்டார்ச் ப்ரொடியூசிங் அப்படின்ற ஒரே ஒரு டைமென்ஷன் தான் வச்சிருக்கோம். அந்த டைமென்ஷன் வச்சு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இருக்கோம். யூஸ்ஃபுல்னஸ் இது எல்லாமே கரெக்ட். ஸோ அதை சிந்தட்டிக் மட்டும்ன்றது பிரச்சனை. இன் கிராஸ்லேண்ட் த ட்ரீ டு நாட் ரீப்ளேசஸ் த கிராஸ் அஸ் அ பார்ட் ஆஃப் அன் எக்கோ. ட்ரீ வந்து கிராஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணாது. ஏன் ரீப்ளேஸ் பண்ணாது? ஏன்னா நன் ஆஃப் த எடுத்துருவோம். இதில் வந்து இன்செக்ட் அண்ட் ஃபங்கை, லிமிட் ஆஃப் சன்லைட் அண்ட் பாசிட்டிவ் ஆஃப் நியூட்ரிஷன்ஸை விட வாட்டர் லிமிட் அண்ட் வாட்டர் அண்ட் ஃபயர் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஃபங்கை கூட எடுத்துடலாம். சன்லைட்டா இல்லை வாட்டர் லிமிட்டான்னு பார்க்கும்போது சக்சஷனுக்கு வாட்டர் அண்ட் ஃபயர்ன்றது ஒரு காரணமாக இருக்கிறது. இதை வச்சு தான் இந்த கொஸ்டினை போட்டோம். லிச்சின்ஸ் அண்ட் மோசஸ். சாயில் இல்லாத இடத்துலையும் வாழும். அதோட சக்சஷன் இந்த கான்செப்ட் தான் அது. ஆர்டர் ஆஃப் டிக்ரீசிங் ப்ரொடக்டிவிட்டி டிக்ரீஸ் ஆகிறத பற்றி கேட்குறாங்க. நம்ம ப்ரொடக்டிவிட்டி எங்கே அதிகமாக இருக்கும்? நிச்சில் ப்ரொடக்டிவிட்டி அதிகமாக இருக்கும். இன்னைக்கு ஒரு கொஸ்டின் பார்த்தோம். என்ன கொஸ்டின் அது ஞாபகம் இருக்கா? ப்ரொடக்டிவிட்டி வச்சு ஒரு கொஸ்டின் எடுத்தோம். நியூட்ரிஷன்ஸ் மேலே வர்றதுனால மட்டுமே ஹிமாலயால ஏன் டைவர்சிட்டி அதிகமா இருக்குன்னு பார்த்தோம்ல, அது கொஞ்சம் பயோஜியோகிராபிக்கல் சொல்லி நிச்சு எடுத்து. பயோஜியோகிராஃபிக்கல் அது ஒரு கொஸ்டினா. இன்னொரு கொஸ்டின் ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு மினரல்ஸ், அப்வெல்லிங் ஆஃப் மினரல்ஸ் நடக்கிறது மட்டும் தான் ஒரு காரணம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதனால ஒரு நிச் இருக்கணும். நிச் இருந்த இடத்துல மட்டும்தான் பயோடைவர்சிட்டி வளரும். நீ சொன்னதான் கரெக்டான எக்ஸாம்பிள் ஆக்சுவலாக. அதனால நிச் இது ஒரு எக்கோலஜிக்கல் நிச்சு. நெக்ஸ்ட் இது வந்து சின்ன ரொம்ப ஸ்மால் சைஸ். நெக்ஸ்ட் ஸ்மால் சைஸ் இது. அதை விட பெருசு லேக்கை விட ஓஷன். ஸோ இந்த ஆர்டரில் போட்டுக்கலாம். பயோமாஸ் ஒன்று அதிகமாக இருக்கும்போது ஓஷன்னு பார்த்தோம். டெரஸ்ட்ரியலோட ஓஷனில் பயோமாஸ் அதிகமாக இருக்கும்ன்ற ஒரு கொஸ்டின் போட்டோம். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கவுண்டர் பெட்டிங் எத்தனை வாட்டி கொஸ்டின் கேட்குறாங்க. அப்போது இதில் நன் ஆஃப் த அபவ் வர்றது ஆன்சர் லாஜிக்கான ஒரு விஷயம் தான். நீங்கள் எலிமினேட் பண்ண முடியும்னு சொன்னேன். ஏன்னா கவுண்டர் பட்டிங்கிறது நிறைய வாட்டி, கான்டோர் பண்டிங்கிறது நிறைய வாட்டி யூபிஎஸ்ல கேட்டாங்க. அதனால நன் ஆஃப் த அபவ் வருது, ஹிமாலயன் ரீஜன் அப்படின்றதுக்காக. ஏன்னா அங்கே எலிமினேட் பண்ணுறதுக்கு ஸ்கோப் வைக்கல, அதனால சொல்கிறேன். ஒரு ஷெடியூல்டு ட்ரைப் அண்ட் அதர் ஃபாரஸ்ட் வெல்லர்ஸ் ஆக்ட் கீழே
2006 கீழ who shall be authority to initiate a process of determining a nature and extent of individual community forest rights for both. யாருக்கெல்லாம் வந்து தகுதி இருக்குன்னு கேக்குறாங்க. ஸோ ஆக்ட்ல ஸ்டேட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், இல்லை கிராம் சபா, இல்லைனா வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அண்ட் டெபுட்டி கமிஷனர், தெசில்தார், பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் ஆர் மண்டல் ரெவன்யூ ஆஃபீஸர், யாருக்கெல்லாம் தகுதி இருக்கு? ஆடு நோட்லேயே வந்து மக்களுக்கு தான் தகுதி இருக்கு கிராம் சபா. ஸோ பீப்புள்ஸ் டெமோக்ரஸி அந்த மாதிரி எடுத்துருங்க. ஆக்சுவலாக ஒரு ஆக்ட்லேயே கேட்குறாங்க. ஆக்ட் கம்யூனிட்டி ரைட்ஸ் யார் யாருக்கெல்லாம் எந்த அளவுக்கு எக்ஸ்டென்ட் ஆஃப் இன்கம் இண்டிவிஜுவல் ஆர் கம்யூனிட்டி ரைட்ஸ். இம்ப்ராப்பர் ஹேண்ட்லிங் ஆஃப் அண்ட் ஸ்டோரேஜ் ஆஃப் சட். இது ரிப்பீட்டேஷன். அது இம்ப்ராப்பர் ஹேண்ட்லிங் ஆஃப் ஸ்டோரேஜ் ஆஃப் சரல்ஸ் ஒழுங்காக பண்ணி வைக்கல அண்ட் ஆயில் சீட்ஸ் ரிசல்ட்ஸ் இன் த ப்ரொடக்ஷன் ஆஃப் டாக்ஸின். அது பேர் வந்து ஆல்ஃபா டாக்ஸின் அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து நாட் ஜென்ரலி டெஸ்ட்ராய் நார்மல் குக்கிங், விச் ஆர் நாட் ஜென்ரலி டெஸ்ட்ராய்டு பை த நார்மல் குக்கிங்கில் வந்து டெஸ்ட்ராய் பண்ண முடியாதுன்றது ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். பாக்டீரியா, புரோட்டோசோவா, வைரஸ்ன்றது எடுத்துடலாம். ஏன்னா ஒரு க்ரோத் மீடியமில் இருக்குல்ல, அது வந்து சமைச்சிட்டா சரியாக போயிடும். இதர் பாக்டீரியா, இது 3 தான் வந்து லிவிங் இல்லை. ஸோ அந்த டெம்பரேச்சர்லையும் செத்து போகாத ஒரு விஷயம் வந்து இதுதான் மோல்ஸ். ஸோ ஃபங்கஸ் இதுதான் நான் அங்கே பார்த்தோம். என்ன ஒரு ஏதோ ஒரு ஏதோ ஏதோ டிசீஸ் பார்த்தோமே, எர்காட்டிசம். எர்காட்டிசம்ல இந்த ஆன்சர் ரிசீவ் ஆகுது. சரி. இம்ப்ராப்பர் இன்டிஸ்கிரிமினேட் டிஸ்போசல் ஆஃப் ஓல்டு அண்ட் யூஸ்டு கம்ப்யூட்டர் ஆஃப் தேர் பார்ட்ஸ். சரி, இம்ப்ராப்பர் டிஸ்போசல் பண்ணுறாங்க. ஓல்டு அண்ட் யூஸ்டு கம்ப்யூட்டர் பார்ட்ஸை தூக்கி போடுறாங்க. இவேஸ்டில் என்னென்னலாம் இருக்கும்? இவேஸ்டில் கண்டிப்பாக ஒரு ப்ளூட்டோனியம் இருக்காது. ஸோ இங்கே இதோட ஆர்டோனோட ஸ்கோப் என்னன்னா இது ரேடியோ ஆக்டிவ். ஹெப்டோக்ளார்ன்றது அதுக்கப்புறம் தெரிய வருது. ஹெப்டோக்ளார்ன்றது ஒரு பெஸ்டிசைட். ஹெப்டோக்ளார் வச்சு இதை ரிமூவ் பண்ண முடியாது, என்னன்னே தெரியாது. ஆனால் ப்ளூட்டோனியம் வச்சு ரிமூவ் பண்ண முடியும். இந்த கொஸ்டின் அப்படியே ஸ்பெல்லிங் மாறாம 2019 வரும்டா. இந்த கொஸ்டினா? ஆமா, அப்படியே வரும். அப்படியா என்ன? ஆமா, இப்பதான் நான் தானே 2019 எடுத்தேன், பார்த்தேன். அப்படியா? சரி, அப்போ ரிப்பீட்டேஷன் இந்த கொஸ்டின். ஆமாடா, ரெப்பிடேஷன். Okay. With reference to the food chain in ecosystem, consider the following statement. The food chain illustrates the order in which the chain of organisms feed among each other. ஃபுட் செயினை பற்றி கேட்குறாங்க. நம்ம இங்கே வந்து ஆர்டர், ஃபுட் செயின்ன்றது இல்லுஸ்ட்ரேஷன் அப்படி வச்சுக்கலாம். இல்லுஸ்ட்ரேட்ஸில் ஆர்டர் வித்தின் த பாப்புலேஷன் தான் இருக்கும் அப்படின்றது கொஞ்சம் ஓவராக இருக்குது. சரியா? ஃபுட்டு செயின்னு நம்ம இப்போவே ஒன்று பார்த்தோம். என்ன பார்த்தோன்னா, எக்ஸ்ட்ரா அது வித்தின் அதுதான் ஒரு பாப்புலேஷனுக்குள்ளே இருந்துச்சுன்னா அதோட பேர் பார்த்தோம். ஜாகிரபிக்கல் பவுண்டரினால வெளியே இருந்துச்சுன்னா அது அல்கோட்ரிசம். இன்னொன்று என்னது, கொஸ்டினில் பார்த்து மறந்துட்டேன். சீரியோட்ராஃபிசம், அல்கோட்ராஃபிசம், சீரியோட்ராஃபிசம்னு நினைக்கிறேன். சிம்பாட்ரிக், அலோட்ராபிக்கா, அலிகோட்ராபிக், அலோபேட்ரிக் அண்ட் சிம்பாட்ரிக். சரி, அந்த மாதிரி ஃபுட்டு செயின் வந்து ஒரு சின்னதாக நினச்சிக்காதீங்க. ரொம்ப ப்ராட் இது. சரி, அந்த ப்ராட்ல இது வராது. அதே போல் இல்லுஸ்ட்ரேட்ஸ் நம்பர், இது ஒரு புதுசான ஒரு கான்செப்டாக நம்ம இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம். இந்த மாதிரி வந்து ஒரு ஆர்டோ நோட் வைக்கலாம் வச்சுக்கோங்க. இல்லுஸ்ட்ரேட்ஸ் ஆர்டர் மட்டும் தான் இல்லுஸ்ட்ரேட் பண்ணுமே தவிர நம்பர், எக்ஸாக்ட் நம்பராக நம்மளால சொல்ல முடியாது. பயோ ஃபெர்டிலைசர் எது வச்சு எடுத்தோம்னா இது வந்து ப்ளூ கிரீன் ஆல்கவே. ஆக்சுவலாக கிரீன் ஆல்கேவே இருக்கணும். இது ஒரு ப்ளூ கிரீன் ஆல்கே. இதோட அப்போ கிரீன் ஆல்கே மாற்றி சொல்கிறேன், சாரி. இது ஒரு கிரீன் அப்படின்னா கரெக்ட். என்னது புரியல? ஓகே, ப்ளூ கிரீன் ஆல்கேவை தான் வந்து பயோ ஃபெர்டிலைசராக இருக்கணும். அப்போ இது கிரீன் ஆல்கே. நாஸ்டாக் அப்படின்றது மட்டும்தான் ப்ளூ கிரீன் ஆல்கே. அப்போ அகாரகஸ் அப்படின்றது வந்து ஒரு மஷ்ரூம். அகாரகஸ் மஷ்ரூம் தானே? செக் பண்ணிக்க. அகாரகஸ் மஷ்ரூம் தான் நினைக்கிறேன்.
ஆமாண்டா. ஃபங்கை சரி. போட்டு மஷ்ரூம் மிக்சர். யா. ஞாபகம் வச்சுக்கோ. அட்லீஸ்ட் இதுல இருக்கிற தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சிருக்கணும். விச் ஆர் த ஃபாலோயிங் ஆட்ஸ் அண்ட் ஆட் த நைட்ரஜன் டு த சாயில். எதுனா நைட்ரஜன் வந்து ஆட் பண்ணுது சாயில்ல. சரி, இங்க மட்டும் பாரு. பர்னிங் அட்மாஸ்பியர்னு தெரியுது. அது மீதி ஈஸியாவே எடுத்துடலாம் இதை நம்ம. இந்த பிரச்சனையை ஸ்மூத்தா எடுக்கலாம், அந்த பிரச்சனை இல்லாம. விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட் இஸ் லைன் டெய்ல்டு மக்காக். லைன் டெய்ல்டு மக்காக்ன்றது நிறைய இடத்துல கிரிட்டிக்கலி, ஒரு வாட்டி இதில் கேட்டிருந்தாங்க, என்டேஞ்சர்டுன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த அதில் இருக்கிற என்டேஞ்சர் ஸ்பீஷீஸில் இருக்கிறது எதையாவது பார்க்கலாம். இது வந்து அப்புறம் குரூப் ஆஃப் ஸ்டேட்ஸ்னு கேட்டாங்கன்னா, நேச்சுரல் ஹேபிடேட்னு கேட்டாங்கன்னா, ஒரு இடம் காமனாக இந்த 3 ஸ்டேட்ஸுக்கும் இருக்குது, இந்த ஸ்டேட்டுக்கு மட்டும் கிடையாது. இதே மாதிரி தான் நம்ம பின்னாடி வந்து காஃபி கல்டிவேஷனுக்கா காஃபி கல்டிவேஷன் கேட்போம். அதுக்கு ஆன்சர் மாறி வரும், நம்ம டீன்னு பார்க்கலாம். நினைக்கிறேன். டீயா? டீ ஜென்ரலி டீ க்ரோன். ஜென்ரலி க்ரோன் இன் அப்படின்னு பார்ப்போம். இங்கே நேச்சுரல் ஹேபிடேட்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப ஸ்பெசிஃபிக் ஆகுதுன்ற மாதிரி அர்த்தம் போல இருக்கு. ஆனால் அது பிளான்ட்டு, இது ஒரு அனிமல் ஸ்பீஷீஸ் அப்படி நம்ம சொல்ல முடியாது. கரெக்ட் தான். இங்கேருந்து காரிடாரே இல்லைல்ல அதுக்கு, ஆந்திரா போடுறதுக்கு. சரி. விச் ஆர் த ஃபாலோயிங் டேர்ம்ஸ் டிஸ்கிரைப்ஸ் நாட் ஒன்லி அது ஃபேக்ட் எழுதிக்கோடா. லயன் டென் மெக்கா இருக்குல்ல, இந்தியாவிலே கன்சர்வேட்டிவ் ப்ரீடிங் ப்ரோக்ராம் வந்து நம்ம வண்டலூர் ஜூ இருக்குல்ல, அடிக்கன் அண்ணா ஜூ, அங்க மட்டும்தான் இருக்கு ஃபர்ஸ்ட் கன்சர்வேட்டிவ் ப்ரீடிங் ப்ரோக்ராம். கன்சர்வேட்டிவ் ப்ரீடிங் ப்ரோக்ராம். அதான் எந்தெந்த ஸ்பீசிஸ்க்குலாம் வந்து பண்ணுவாங்க தெரியுமா, கன்சர்வேட்டிவ் ப்ரீடிங் ப்ரோக்ராம் சொல்லிட்டு. தெரியாது. அது வந்து அதாவது என்டேஞ்சர் ஸ்பீசிஸ் தான் எடுத்துட்டு அதை கன்சர்வேட்டிவ் ப்ரீடிங் ப்ரோக்ராம் மூலமா இது கன்சர்வ் பண்ணுவாங்க. அங்க அதாவது இந்தியால எங்க இருக்குன்னு கேட்டாங்கன்னா, அறிஞர் அண்ணா நம்ம தமிழ்நாட்டுல தான் இருக்கு. ஓ, சென்னையில் இருக்கு. லைன் டெய்ல்டு மக்காக், சென்னையில இருக்கு. சிங்கவால் குரங்கு. சரி. விச் ஆர் த ஃபாலோயிங் term describe not only a physical space occupied by an organisms but also functional role. Physical space மட்டும் கிடையாது, functional role பற்றியும் பேசுறது வந்து habitat home range எடுத்துட்டு எக்கோட்டோன் ecological niche. functional ரோல்னு கேட்டாங்கல்ல, ecological niche. இது எக்கோட்டோன்ன்றது அந்த ஏரியா. எக்கோட்டோன் அது வந்து அந்த கிராஸ்லேண்ட். நம்ம பார்த்தோம்ல, மேலே ஒரு கொஷின் பார்த்தோம்ல, கிராஸ்லேண்ட் மேங்க்ரூவ்ஸ் கிராஸ்லேண்டுன்னு பார்த்துட்டு வந்தோம்ல, அதோட அதோட விஷயம் தான் இது. ஆடோ நோட்லயே வருது பாரு. மற்றது எல்லாமே ஒரு ரீஜியனை தான் குறிக்குது. ரீஜன் குறிக்குது, அது ஃபங்க்ஷனல் ரோல், அது மட்டும் தான் பேசுது. கரெக்ட். அவங்க ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, இங்கே ஆல்ரெடி வந்து ஃபிசிக்கல் ஸ்பேஸ்ன்னு சொல்லிட்டோம்ல, அதனால் அப்படி சொல்கிறாங்க. சரி. ஃபோட்டோ கெமிக்கல் ஸ்மாக் இஸ் ரிசல்டன்ட் ஆஃப் ரியாக்ஷன் அமௌங்கில் கண்டிப்பாக என்ன வேணும், ஓசோன் இருக்கணும். ஃபோட்டோ கெமிக்கல் ஸ்மாக் எதனால் வருது, ரிசல்டன்ட் ஆஃப் த ரியாக்ஷன்ஸ் அமௌங் ஓசோன். ஹையர் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஈவினிங் டைம் கண்டிப்பாக சன்லைட் வேணும், சன்லைட் இருக்கணும். சன்லைட் ரெண்டுமே மேட்ச் ஆகிறது இங்கே தான். அப்போ நைட்ரஜன் டை ஆக்சைடு, அது பேர் என்ன, ஓசோன் அண்ட் ஏதோ பெராக்சிட்டை ஆக்சிடல் பெராக்சிடைல் நைட்ரேட். Which are the following unique characteristics of equatorial forest? Equatorial forest unique characteristics கேக்குறாங்க. என்ன பார்க்கலாம். presence of tall close set of trees with a crown forming. இதை வச்சு நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம் ஒரு கொஸ்டினை 2022ல. கண்டினியூ canopies. ஓகே, இது இருக்கும். இது கோஎக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் லார்ஜ் நம்பர் ஆஃப் ஸ்பீஷிஸ் எபிபைட்ஸும் அதில் இருக்கும். இது மூணுமே அடுத்ததோட ரெஃபரன்சஸ். கேரிஃப் கிராப்க்கு காட்டன், எதெல்லாம் கேரிஃப் கிராப்பில் ஃபாலோ ஆகும், வீட்டை மட்டும் வெளியே எடுத்துருவோம். சரியா? இது ராபி. ஏன்னா இது கண்டிப்பாக ரைஸும் வீட்டும் வேறு வேறு சீசன் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. மற்றதெல்லாம் வந்து நார்மல் எல்லா சீசன்லையும் வளரும். ஸோ போத் காரிஃப் அண்ட் ராபின்னு சொல்கிறதுனால கேரிஃப் இருக்கு அப்படின்னு போடுற வேண்டியதான். ஸோ இது மட்டும் தான் எக்ஸ்ட்ரீம் அண்ட் ஆட் ஒன் அவுட். climate is a extreme rainfall is a sandy and the people used to nomadic heads. extreme rainfall ஓகே, அண்ட் ரெயின்ஃபால் வந்து எப்போயா தான் பெய்யும் அண்ட் பீப்புள் நொமாடிக் ஹெட்ஸாக இருப்பாங்க. அபோவ் ஸ்டேட்மெண்ட் ரீஜன் பெஸ்ட் ரிஃப்ளெக்ட்ஸ் ரீஜன் அப்படின்னு சொல்கிறோம், பெஸ்ட் டிஸ்கிரைப்ஸ் ரீஜன். தூந்திரா ரெயின்ஃபால் எப்போயா தான் பெய்யும், தூந்திரா வச்சுக்கலாம். நார்த் அமெரிக்கன் பெரரிஸ் மழை பெய்யும், நொமாடிக் ஹெட்ஸாக இருப்பாங்களா. ஆஃப்ரிக்கன் சவானா climate is எக்ஸ்ட்ரீம்னா போத் மைனஸ் அண்ட் ப்ளஸ். சென்ட்ரல் ஏஷியன் ஸ்டெப்பீஸ் மூணுமே கிராஸ்லேண்ட். ஃபர்ஸ்ட் மூணுமே
சரி இது தூக்கிடுவோம். ஃபர்ஸ்ட் 3மே கிராஸ்லேண்டு. அப்படி தூக்க முடியாதுங்க. அப்படின்னா ஆட் ஒன் அவுட்ல செர்பியா தானே ஏன் போடுவேன். ஃபர்ஸ்ட் ஏன் அது வர ஆன்சர் என்ன? ஆன்சர் சென்ட்ரலைசேஷன் ஸ்டெப்பீஸ். நொமாடிக் ஹெட்ஸ். நொமாடிக் ஹெட். நொமாடிக் ஹெட்ஸ்ன்றது அவங்க கிராஸ்லேண்ட்ஸ்ல மட்டும் தான் இருப்பாங்க. அதனால அதை எலிமினேட் பண்ணலாம். இப்போ பெராரிஸ், ஸ்டெப்பீஸ் அண்ட் சவானா 3மே கிராஸ்லேண்ட்ஸு. இதில் எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஃபால் சாங்டியா கிளைமேட் எக்ஸ்ட்ரீமாக இருக்கிறது, அதாவது பனியும் இருக்கும், ஸ்னோஃபால் ப்ளஸ் ஹை டெம்பரேச்சர் ரெண்டுமே இருக்கணும்னா இதை வேணால் எலிமினேட் பண்ணலாம். சவானா அதை இல்ல எலிமினேட் பண்ணிட்டு இது பிரைரியிலே ரெண்டுல கிளைமேட் எக்ஸ்ட்ரீமா இருக்காதுல்ல. அங்க வந்து வீட் அதிகமா விளையும்னு பார்த்திருக்கோம்ல. அப்ப எங்க பீப்புள் பாராடிஸ்லையா? இருக்காங்க. பிரைரிஸ் ஓகே சின்ன பிரைரிஸ். குயிண்ட் சரி, பாக்குறப்ப தீ வைக்கிற ரெலவன்ஸ் தான் அதுவும். இது நோன் ஃபார் ஏதோ ஒரு விண்டுனால பயங்கரமா வந்து வீட்டு பயங்கரமா வளரும் அப்படின்லாம் ஏதோ சொன்னியே, அதானே இது? ஆமாம் அதான் பிரைரிஸ். ஓகே, ஸோ அதை வச்சு இது ஆன்சர் போடலாம். ரொம்ப கஷ்டம், ரெண்டாவது ரொம்ப கஷ்டம். செட்டிலேஷன் ஸ்டெப்பீஸ். விச் ஆர் த ஃபாலோயிங் ஃபன் ஆஃப் இந்தியா ஆர் என்டேஞ்சர்டு? என்டேஞ்சர்னு கேட்டால் எல்லாமே என்டேஞ்சர், ஆனால் நாட் வித் ரெஸ்பெக்ட் டு ஐயூசிஎன்னு கேட்கலாம் அவங்க. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 3மே ரொம்ப தெரியாத பேர்னா போட்டுருங்க அப்படி கரீல்ஸ். ஏன்னா நம்ம வி ஆர் என்டைட்டில் டு கோ வித் crocodile அண்ட் எலிஃபண்ட்னா ஒய் நாட் தி ஸ்பீஷிஸ்? கரீல்ஸ், லெதர் பேக் டர்ட்டில் அண்ட் ஸ்வாம்ப் டீர். Which are the following leaf modification occurs in the desert area to inhibit water மேல loss? சைட்ல கொஸ்டின் இல்லையாடா? இல்ல. ஓகே ஓகே. Mycorrhizal technology, biotechnology is being used in rehabilitating a degraded site. ஸ்கிப் பண்ணிட்டேன். இந்த கொஸ்டின் ஸ்கிப் பண்ணலடா, பார்த்து தான் போனேன். இது 2 வாட்டி கேட்டானுங்க இதே மாதிரி. ஒரு வாட்டி இங்கே நோ லீவ்ஸ்னு கேட்டானுங்களா, அங்கே லெஸ் லீவ்ஸ்னு கேட்டிருப்பாங்க, அவ்வளோதான். சரி, mycorrhizal technology has been used in rehabilitating a degraded site because mycorrhizal enabled to plant. ரீஹாபிலிட்டேட்டிங்காக யூஸ் பண்ணுறாங்க மைக்ரோரைசல் டெக்னாலஜி. ஏன் மைக்ரோரைசான்றது எனேபிள்ஸ் த பிளான்ட் டு ட்ரவுட் ரெசிஸ்டண்ட்டாக ஒர்க் ஆகுது, அப்சார்ப்ஷன் ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணுது, டாலரண்ட்டு, ரெசிஸ்ட் டிசீஸ் இன்ஃபெக்ஷன். மூணுமே ரீஹாபிலிட்டேஷனோட லிங்க் ஆகுது. அதனால 3மே போட்டுக்கலாம். நீ ரீஹாபிலிட்டேஷன்ற வேர்டு வச்சு தான் அந்த டெக்னாலஜி எடுக்க முடியும். சரி. What are the significance of practical approach of sugar cane production through sustainable sugar cane initiative? அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இனிஷியேட்டிவ்ஸ்குள்ள என்னென்ன அப்ரோச், ப்ராக்டிக்கல் அப்ரோச் கேட்குறாங்க. சீடு காஸ்ட் வந்து ரொம்ப லோ. இதான் அந்த என்ன கேட்டாங்க, அந்த ஜீரோ டில்லேஜ்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அந்த மாதிரியே இருக்குது இந்த கொஸ்டின். ஜீரோ டில்லேஜ்னா என்ன, அதுக்கப்புறம் வந்து பெர்மாகல்ச்சர் அந்த மாதிரி தான் இருக்குது. அது இனிஷியேட்டிவ்ஸ்குள்ளே கேட்குறாங்க. ஆனால் இது சரியா, ட்ரிப் இரிகேஷன் கேன் பி ப்ராக்டிஸ்ட் எஃபெக்டிவ்லி டு திஸ். ரிலே கல்ச்சர். ரிலே கல்ச்சரா? நான் கொஸ்டினே சொல்கிறேன்டா, கொஷினே ஓகே. இந்த மாதிரி கொஷின் டாபிக் டைப்பு ஜீரோ டில்லேஜ் இப்படி தான் கேட்டிருப்பாங்க. இதே மாதிரி இனிஷியேட்டிவ்குள்ளே வச்சு அவரோட ப்ராக்டிக்கல் அப்ரோச்னு கேட்டிருப்பாங்க. நோ அப்ளிகேஷன் ஆஃப் ஃபெர்டிலைசர் அட் ஆல் திஸ். இதில் அப்ளிகேஷனே தேவையில்ல. சஸ்டைனபிள் சுகர் கேன் இனிஷியேட்டிவ்ல there is no application of chemical fertilizer or inorganic fertilizer at all in this. Okay, the scope of intercropping is more compared to the conventional. ஸ்கோப் அதிகம், இது தேவையே கிடையாது. ட்ரிப் இரிகேஷன் கேன் பி ப்ராக்டிஸ் வெரி எஃபெக்டிவ்லி. ஓகே, காஸ்ட் ரொம்ப கம்மியாகும் கன்வென்ஷனல் அக்ரிகல்ச்சரோட. இதில் காஸ்ட் ஏன் ரொம்ப. தேர்ட் ஒன் கரெக்ட் ஆனால் தேர்ட் சொல்றேன். ஒன் நோ தேர்ட் ஒன் அப்ளிகேஷன். நம்ம எலிமினேட் பண்ணலாமா வேணாமன்றத, சஸ்டைனபிள் சுகர் கேன் இனிஷியேட்டிவ்ல அதனால நான் தப்புன்றதை எடுத்தேன். இன்ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ண வேணாம், சஸ்டைனபிளாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். இல்லை கம்மியாக யூஸ் பண்ணுறதை பற்றி பேசுகிறாங்களா? இதுக்கு ஆன்சர் வந்து என்ன வரும் சொல்லுங்க, தெரியுமா? ஞாபகம் இல்லை இந்த கொஸ்டின். நான் சஸ்டைனபிள்ன்றதால
நான் 4 தான் போடுவேன். ஆன்சர் என்ன? நளினி அக்கா லெஃப்ட் ஆயிட்டாங்க. ஆன்சர் பாரு, நீ பாரு. நான் பாக்குறேன். பார்த்ததே மறந்து போச்சு. ஆன்சர் 3 இல்ல. ஆக்சுவலா இது எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட்னு எடுத்தீங்கனாலும் ஓகே தான். சஸ்டைனபிள்னு எடுக்கலனாலும் ஓகே தான். நாட் அட் ஆல் இன் திஸ்ன்றதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை தான் போல இருக்கு. இந்த கொஸ்டின் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இப்படி பார்க்கலாம், சஸ்டைனபிள் ஃபார்மிங் வேற, ஆர்கானிக் ஃபார்மிங் வேறன்ட்டு. இப்போ தேர்ட் ஒன் பார்த்தோன்னா அது ஆர்கானிக் நேச்சுரல் ஃபார்மிங்ல வந்துடும். சஸ்டைனபிள்னா வந்து ஃபியூச்சர் ஜெனரேஷன் வைக்கிறது தானே, அது ஃபுல்லா நேச்சுரல் இருக்கணும், சம்மந்தம் கிடையாதுல்ல. இல்ல அவங்க அந்த இனிஷியேட்டிவ்க்குள்ள என்னென்ன அப்ரோச் எடுப்பேன்னு கேட்குறாங்க. அப்ரோச் அந்த அப்ரோச்ன்றதுல தான் நம்ம வந்து கொஞ்சம் நார்மலா இருக்கணும் அப்படின்ற மாதிரி போல இருக்கு. கொஸ்டின் ரிசர்வ் பண்ணு, நம்ம திரும்பி ஒரு வாட்டி பார்ப்போம். ஆனா இது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் தான். ஆனா அது பட் ஸ்டில் அது சஸ்டைனபிள் இல்ல, அதனால நான் எடுத்தேன். பட் எக்ஸ்ட்ரீம் போல இருக்கு ரொம்ப. இல்ல நீங்க சொல்ற மாதிரி ஆர்கானிக் அதையும் பிரிச்சாலும் பிரிக்கலாம். சரி, இப்போ வெட்லேண்ட் ஆஃப் இன்டர்நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் இஸ் brought under the மான்ட்ரெக்ஸ் ரெக்கார்டு கீழே கொண்டு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோ, என்னெல்லாம் நடக்கும்? அதான் நிறைய வாட்டி கேட்பாங்க. சேஞ்ச் இன் எக்காலஜிக்கல் கேரக்டர் ஹேஸ் அக்கர்ட் ஆர் அக்கரிங் ஆர் லைக்லி டு அக்கர் இன் த வெட்லேண்ட் ஆஸ் a result ஆஃப் ஹியூமன் இன்டர்ஃபரன்ஸ். எக்கலாஜிக்கல் கேரக்டர் அக்கர்ட் ஆர் அக்கரிங் லைக்லி டு அக்கர் ஃபியூச்சர்லையும் சொல்கிறாங்க. வெட்லேண்ட் ஹியூமன் இன்டர்ஃபரன்ஸ்னால கேரக்டர் வந்து சேஞ்ச் இன் எக்காலஜிக்கல் கேரக்டர். The country in which the wetland is located would enact a law to prohibit any human activity. இதை தான் அவன் தப்புன்னு எடுத்தோம். முன்னாடி ராம்சர் கன்வென்ஷனுக்கே தப்புன்னு எடுத்தோம். 5 கிலோமீட்டர் ஃப்ரம் த எட்ஜ் ஆஃப் த வெட்லேண்ட் சாவர்னிட்டியை கை வைக்கிற மாதிரி இருக்கு. சரி, இது சாவர்னிட்டி பிரச்சனை. இதில் சர்வைவல் ஆஃப் வெட்லேண்ட் டிபெண்ட்ஸ் அப்பான் த கல்ச்சரல் ப்ராக்டிசஸ் அண்ட் ட்ரெடிஷன்ஸ் ஆஃப் த சர்டைன் கம்யூனிட்டி லிவிங் இன் த விசினிட்டி அண்ட் தேர்ஃபோர் த கல்ச்சரல் டைவர்சிட்டி தேரின் ஷுட் நாட் பி டெஸ்ட்ராய்டு. கல்ச்சரை பற்றி மட்டும் பேசுகிறாங்க. ஹெரிட்டேஜ் இட்ஸ் ஸ்டேட்டஸ் ஆஃப் வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட். நான் என்ன சொல்கிறேன், சும்மா லைட்டாக ப்ரொடெக்ட் பண்ணுறது. ஃபியூச்சர் ஆல்ரெடி டிகிரேட் ஆனது, டிகிரேட் ஆகிட்டு இருக்கிறது, ஃபியூச்சர் டிகிரேட் ஆனது தான் வந்து அது கீழே தான் வந்து கொண்டு வருவாங்க. அது என்ன பண்ணுறாங்க, ஹியூமன் இன்டர்ஃபரன்ஸ்னால இது நடக்குது அப்படின்னு ரெகக்னைஸ் பண்ணுறாங்க. ஸோ ரெகக்னேஷனோட அதோட வேலை முடிஞ்சிச்சு. ஸோ அதுதான் வந்து எனி இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷன்ஸ் கேன் டூ வித்தின் ஒரு வித்தின் ஏ நேஷனல் பவுண்டரி. டெசர்ட் ப்ரோன் ஏரியா ப்ரோக்ராம், டெசர்ட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், நேஷ்னல் வாட்டர் ஷெட் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட். இதில் தானே வந்து இது மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரலு, ட்ரவுட்டுக்கும் ரூரலு, இதுவும் ரூரலு, இது வந்து ஜல் சக்தி. சரியா, அதான் நன்னு வந்துச்சு அப்போ 2014. இது பாம்பே நேச்சுரல் ஹிஸ்ட்ரி சொசைட்டி, இது ஒரு என்ஜிஓ. சரியா, சொசைட்டின்னு முடிச்சாங்க. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி வந்து நேஷனல் ஜியாகிரபிக்கல் சொசைட்டி அப்படின்னு பார்த்தோம்ல, அந்த இடத்துல அட்டானமஸ் ஆர்கனைசேஷன் அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச். இட்ஸ் நாட் அன் ஆர்கனைசேஷன், என்ஜிஓ. இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட் இருந்துச்சு. அவங்க என்ஜிஓ இது இட்ஸ் என்ஜிஓ அப்படின்னு ஒரு கொஸ்டினும் கேட்டாங்க. க்ரீன் வாட்சா சம்திங் அந்த மாதிரி. என்ன பண்ணுது, கன்சர்வ் த நேச்சர் ஆக்ஷன் பேஸ்டு ரிசர்ச் பண்ணுறது மூலயமா, எஜுகேட் பண்ணுறது மூலயமா, அவேர்னஸ் கொண்டது மூலியமாக கொண்டு வராங்க. கண்டக்ட் நேஷனல் ட்ரையல்ஸ் அண்ட் கேம்ப், ஜென்ரல் பப்ளிக் வந்து ஆர்கனைஸ் கேம்ப் அண்ட் நேச்சுரல் ட்ரையல்ஸ் கொண்டு வரது நார்மல். இது ரெண்டு ஆல்ரெடி பார்த்தது தான். குளோபல் என்வரான்மெண்ட் ஃபெசிலிட்டி, இது ஃபெசிலிட்டி என்ன சொல்கிறாங்க இதை, இதில் ரெஃபரன்ஸ் ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். இட் சர்வ்ஸ் அஸ் எ ஃபினான்ஷியல் மெக்கானிசம். யார் யாருக்கு, சிபிடிக்கு, யுஎன்எஃப்சிசிக்கு ஃபினான்ஷியல் மெக்கானிசம் ஒர்க் ஆகுது. அண்டர்டேக் சயின்டிஃபிக் ரிசர்ச் அண்ட் என்விரான்மெண்டல் குளோபல், ஒரு சயின்டிஃபிக் ரிசர்ச் கொண்டு வராங்க. இட் இஸ் அன் ஏஜென்சி அண்ட் ஓஐசிடின்னு சொல்கிறாங்க, ட்ரான்ஸ்ஃபர் டெக்னாலஜி அண்ட் ஃபண்ட் அண்டர் டெவலப்டு கண்ட்ரிஸ். ஸ்பெசிஃபிக் எய்ம் என்னன்னா டு ப்ரொடெக்ட் தர் என்விரான்மெண்ட். இதுதான் வந்து அந்த ஃபெசிலிட்டின்றாங்க. ஆக்சுவலாக இது கொஞ்சம் ஆட் ஒன் அவுட்டாக இங்கே யூஸ்வலாக நம்ம ரிசர்ச் பண்ணுறதுன்னு போடுவோம். ஆனால் இங்கே மட்டும் ஒன்று தான் ஃபண்டு கொடுக்குதுங்க. அது இது மட்டும் படித்து வச்சுக்கணும். இது படித்தா மட்டும் தான் போட முடியும். ஆனால் இது நம்ம ஃபார்மேட்டில் வச்சுன்னா நம்ம பி போட்டிருக்கணும், ஆனால் வந்து ஏ போடுறோம். ஆனால் அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட். வித் ரெஃபரன்ஸ் டெக்னாலஜி ஃபார் சோலார் பவர் ப்ரொடக்ஷன். சரி, போட்டோவால்டாயிக். ஆக்சுவலாக இங்கே வந்து போட்டோவால்டாயிக்ன்றது வந்து டைரக்ட் கன்வர்ஷன் ஆஃப் எனர்ஜி இன்டு எலக்ட்ரிசிட்டி
தெர்மல்ன்றது வந்து டெக்னாலஜி யூட்டிலைஸ் a sun ray to generate a heat and further uses the electricity generation ப்ராசஸை வந்து இங்கே வந்து ஹீட் ஃபோட்டோ வோல்டைக் தானே கேட்டிருக்காங்க. இங்கே லைட் இன்டூ ஹீட்டு, லைட் இன்டூ எலக்ட்ரிசிட்டி, இங்கே ஹீட் இன்டூ எலக்ட்ரிசிட்டி. நார்மலாக இருக்கா? போட்டோ இங்கேயும் சோலார் தெர்மல் நார்மலாக இருக்குது, ஃபைன். அதே மாதிரி இங்கேயும் ஒர்க் ஆகுதா? வைல் அப்படின்னு போட்டு இங்கே வந்து ஏசி, இங்கே டிசி. ப்ரொடக்ஷன்னா ஏசி டிசியில் எப்பயுமே பிரச்சனை, அது தெரியும். இன்னும் சோலார் மேனுஃபேக்சரிங் பேஸே கிடையாது, போட்டோ வால்டேக்கு பேஸே கிடையாதுன்னு சொல்கிறது இந்தியாவுக்கு பயங்கர நெகட்டிவான ஒரு விஷயம். தப்பாக கன்சர்வேஷன் ஆர்கனைசேஷன் வித் ரெஃபரன்ஸ் டு த கன்சர்வேஷன் ஆர்கனைசேஷன் ஓகே கால்டு வெட்லேண்ட் இன்டர்நேஷனல். சரி, இதுக்கு முன்னாடி வந்து அந்த மான்ட்ரெக்ஸ் கேட்டிருந்தாங்க, ஸோ அந்த லெவலுக்கு தான் இருக்கணும். வெட்லேண்ட் இன்டர்நேஷனல்ன்றது ஒரு கன்சர்வேஷன் ஆர்கனைசேஷன். அகைன் இட்ஸ் அன் என்ஜிஓ, இன்டர்நேஷனல் சொசைட்டி, இதெல்லாம் என்ஜிஓ. இதில் வந்து இன்டர் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் ஃபார்ம்டு பை த கண்ட்ரீஸ் விச் ஆர் சிக்னேட்டரி ஆஃப் இன்டர் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன். பாரு, என்ஜிஓவை மறுபடியும் மாற்றி கொடுக்குறாங்க. மேலே என்ன கொடுத்தாங்க? அதை இதை வந்து அட்டானமஸ் பாடி அண்டர் த மினிஸ்ட்ரின்னு கொடுத்துருந்தாங்க. சரியா? ஒர்க் இன் த ஃபீல்டு லெவல் டு டெவலப் தர் மொபிலைஸ் த நாலேஜ் அண்ட் யூசஸ் த ப்ராக்டிகல் எக்ஸ்பீரியன்சஸ் அண்ட் அட்வொகேட் பெட்டர் பாலிசிஸ். ஃபீல்டு நாலேஜ் கிரியேட் பண்ணுறதுக்கு, ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ், அட்வொகேட் த பெட்டர் பாலிசிஸை சஜஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அட்வைசரி பாடி டு சஜஸ்ட் எ பெட்டர் பாலிசி ஃபார் என்விரான்மெண்டல் சஸ்டைனபிலிட்டி. அந்த அளவு தான் இருக்கணும். அதர் தென் பவுச்சிங், வாட் ஆர் த ரீசன் பாசிபிள் ஃபார் டிக்ளைன் த பாப்புலேஷன் ஆஃப் கேங்கஸ் ரிவர் டால்ஃபினோட மற்றதெல்லாம் என்ன? எல்லாமே இங்கே பாரு, ஆந்த்ரோபோஜெனிக். கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டேம்ஸ் இல்லை, இங்கேயும் ஆந்த்ரோபோஜெனிக். நெட்டு, ஃபிஷிங் நெட்டு, இங்கேயும் ஆந்த்ரோபோஜெனிக். அக்ரிகல்ச்சர் கெமிக்கல், அந்த ஆல்கல் ப்ளூம், இது ஒன்று தான் பயாலஜிக்கல். அதுவே வந்து நேச்சுரலாக நடக்கிறது. பாப்புலேஷன் crocodile இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் இதுக்கும் டைரெக்டாக சம்மந்தம் கிடையாது. ப்ரோமினேட்டட் ஃப்ளேம் ரெடண்டன்ட் ஆர் யூஸ்ஃபுல் இன் த ஹவுஸ் ஹோல்டு ப்ராடக்ட். ஒரு மேட்ரஸில் இல்லைனா வந்து அப்ஹால்ஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து சம் கன்சர்ன் என்ன இருக்குது? இதில் என்ன கன்சர்ன் இருக்குது? ஏன்னா வந்து ரெசிஸ்டன்ட் டு டீக்ரேடேஷன், என்விரான்மெண்ட் டீக்ரேடேஷன் இல்லை, அதனால் ஒரு கன்சர்ன் இருக்கலாம். இல்லைனா அக்குமுலேட் பயோ மேக்னிஃபிகேஷனுக்கு எல்லா இடத்துலையும் ஒரு வெயிட்டேஜ் இருக்குது, நல்ல வெயிட்டேஜ் இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. ஹைபர்னேஷன் அப்படின்றது ஒரு ஃபெனாமினா. சரியா? ஒரு ஃபெனாமினா இந்த ஆர்கனைசேஷன்ஸ் பண்ணும், இந்த ஆர்கனைசேஷன்ஸ் பண்ணாதுன்றது கிடையாது போல இருக்குது. இந்த கொஸ்டின்லேருந்து நானும் அதை புரிஞ்சுக்கிறேன், நீங்களும் எடுத்துக்கோங்க. ரோடன்ஸ் ஆனால் நாக்டர்னல் அப்படின்றது ஒரு நேரோவான அப்ரோச் ஆச்சு. அதோட ஒரிஜினல் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஹைபர்னேஷன்றது யார் வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு டைமென்ஷன்ஸ் கிரியேட் ஆகுது. பேட் இந்த கொஸ்டினை அதை கூட லிங்க் பண்ணிக்கோங்க. நாக்டர்னல் 2024 நாக்டர்னல். அங்கே மலபார் பேட் ஒரிஜினல் கேரக்டரிஸ்டிக்ஸ். பேட்டு, பியரு, ரோடன்ஸ் மூணுமே இருக்கலாம். இது எதுக்கு? பர்பஸ் ஆஃப் ஹைபர்னேஷன்ன்றது டு என்ன சொல்கிறது, ஹேபிட் ஆஃப் இன்க்ரீஸிங் தேர் ஷெல்ஃப் லைஃப் இன்க்ரீஸ் பண்ணுறது. ஓகேவா? ஸோ சர்வைவல் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பண்ணுறாங்க. அது நாக்டர்னல்ன்றது ஃபுட்டு சர்ச்சுக்காக. ஸோ ஒரிஜினல் கேரக்டர் இதில் வந்து எல்லாமே பண்ணுது. சரி, இஃப் யூ வாக் த்ரூ த கண்ட்ரி சைடு யூ வில் லைக்லி டு சி சம் பேர்ட்ஸ். ஸோ அலாங் த cattle size alongside the cattle to seize the insects and disturb by their movement through grasses. ஸோ இது வந்து காமன் கண்ட்ரி சைடுன்னு கேட்டாங்களா? இதே மாதிரி வல்சர் கேட்டிருந்தாங்க. அதுக்கு ஒரு ரீசன் இருந்துச்சு. அதுக்கு வந்து அந்த கவு டங்கு அப்படின்னு ரொம்ப யூனிக்காக ஒன்று எடுத்தோம். ஸோ அந்த கவு அதில் வேக்சின்ஸ் வந்து கவு போடுறாங்க, அந்த வில்லேஜஸ்னு எலிமினேட் பண்ணி எடுத்தோம். பெயிண்டட் ஸ்ட்ரோக் என்னன்னு தெரியல. கிரெயின்ன்றது எல்லா இடத்துலையும் கண்ட்ரி சைடில் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. ஸோ அதனால் காமன் வச்சு ஒரு ஆன்சர் போடலாம். ஓகே, லெச்சின்ஸ் ஆர் கேப்பபிள் ஆஃப் initiating ecological succession. The lichens which are capable of initiating ecological succession even over the bare rocks are actually symbiotic association of, இதை நம்ம பார்த்தோம், symbiotic association of பாக்டீரியாவை எடுத்துருவோம். இங்கே ஃபங்கை பாக்டீரியா வகைன்னு எடுத்துருவோம். பாக்டீரியா கிடையாது, ஃபங்கை அண்ட் மோசஸ், இல்லைன்னா ஆல்கி அண்ட் ஃபங்கை. நம்ம மாசஸ் கூட வந்து மாசஸ் அண்ட் ஃபங்கை ரெண்டுமே தனித்தனி ஸ்பீஷீஸ்னு தெரிஞ்சிச்சுனா தான் அதோட சிம்பியாட்டிக் ரிலேஷன்ஷிப் இவங்க கூட தெரியும். ரெண்டுமே தனித்தனியாக இவங்க கூட வந்து சிம்பியாட்டிக் ரிலேஷன்ஷிப். ஆனால்
லெச்சின்ஸ்ன்றது ஒரு யூனிசெல்லுலார் ஆர்கானிசம்ஸ் நினைக்கிறேன். யூனிசெல்லுலார். இது வந்து மாசஸ் வந்து பிளான்ட் வெரைட்டி. அப்படிதான் அன்னைக்கு கூகுள் பண்ணதுல சொன்னாங்க. இஃப் யூ வாண்ட் டு டிராவல் தி ஹிமாலயாஸ் யூ ஆர் லைக்லி டு see which are the following plants naturally grown there அப்படின்னா ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் ஆகுது. ஓக்கு, ரோடோடென்ட்ரான் அண்ட் சாண்டல்வுட் இதெல்லாம் வந்து நேச்சுரலி ஃபவுண்டு ஹிமாலயாஸில். சரி, நம்ம வந்து சாண்டல்வுட் மட்டும் கிடையாது, ஏன்னா இது வந்து டெசிடியஸ் கிராப்ன்ட்டு வேற ஒரு கொஸ்டினில் பார்த்தோம். ஸோ அதனால் அது ரெண்டுத்தையும் நம்மள எடுத்துடலாம். ஸோ நான் வச்சுக்கோங்க. அப்போ ஹிமாலயன் ஈகோ சிஸ்டமில் இந்த ட்ரீஸோடது தனியாக படிச்சுக்க வேண்டியது அவசியம் இருக்குது. எவ்ரி இயர் month long ecological important campaigning festival is held during which certain community, tribe or a plant sapling or fruit bearing trees which are the following are the communities of the tribe. என்ன சொல்றாங்கன்னா, எவ்ரி இயர் மந்த் லாங் எக்காலஜிக்கல் இம்பார்ட்டன்ட் கேம்பெயினிங் ஆர் ஃபெஸ்டிவல் நடக்குமா. சர்டைன் கம்யூனிட்டி, ட்ரைபல், பிளான்ட் சாப்ளிங், ஃப்ரூட் பீரிங் ட்ரீஸை வந்து நடுவாங்க போல இருக்கு. இதுங்க வந்து விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் அ கம்யூனிட்டி ஆஃப் த ட்ரைப். பூட்டியா, லெப்சா. நம்ம பூட்டி ஆல்ரெடி பார்த்தோம், உத்தரகண்ட். கொண்டா, கொர்க்கு, இருளாத்தோடா, ஷாரியா, அகாரியா. இந்த மாதிரி ஒரு மாதம் ஃபெஸ்டிவல் கொண்டாடுறவங்க யார்? இல்லைனா இது உத்தரகண்ட்னு வச்சுக்கலாம், இதை வந்து மத்திய பிரதேஷ்னு வச்சுக்கலாம், இது தமிழ்நாடு. ஷஹாரியாஸ் ராஜஸ்தான் பக்கமா, வெஸ்டர்ன் நார்த் வெஸ்ட் இந்தியாவா? சகாரியாஸ் வந்து மத்திய பிரதேஷ். ஓகே எம்பி. இதுக்கு எப்படி எலிமினேட் பண்ணோம் இன்னைக்கு ஞாபகம் இல்லை. ஆன்சர் என்ன இருக்கு தெரியுமாக்கா? கோண்டன் குரூப். எப்படி போடுறது? ஏன்னா இருக்கலே ஹையஸ்ட் பெரிய ட்ரைபல் பார்த்தா ஃபர்ஸ்ட் பில்லா, அடுத்து கோல்டு தானே வரும். அப்படி பார்த்தா கோல்டு எடுக்கலாம். அதை வச்சு போடுவேன் என்ன? சரி, இல்லைன்னா ஃபாரஸ்ட் ஃப்ரூட் பேரிங் ட்ரீஸ் இருக்கா, அப்போ ஃபாரஸ்ட் கவர் அதிகமா இருக்க இடத்துல தான் பண்ணுவாங்க. மத்திய அதிகமா இருக்கு, ஸோ அந்த ட்ரைப்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்குல்ல. அது ஃப்ரூட் பேரிங் ட்ரீஸ்ன்றது என்ன ஃப்ரூட் அது ஆக்சுவலாக? அது பார்ப்பேன். அது பேர் என்ன, ஜோர்த்தி, ஜிரோட்டின்னு ஏதோ ஒன்று வருங்க. ஜிரோட்டி. இன்னும் எதுவும் கொடுக்கலக்கா. சொல்லுங்க, என்ன ஃப்ரூட் அது? ஃப்ரூட் இல்லை, இந்த ஃபெஸ்டிவல் பேருன்னு நினைக்கிறேன். ஜிரோட்டின்னு வரும். யாராவது செக் பண்ணி பாருங்க. ஜிரோட், ஜேஐ, சாரி, ஜேஐஆர்ஓடிஐ, ஜிரோட்டின்னு வரும். கவி பாரதி அனுப்பிச்சிடும். ஹரி ஜிரோட்டி. ஹரி ஜிரோட்டி. தேங்க்ஸ்டா. ஓ, இந்த பூட்டியா லெப்சா வந்து சிக்கிம், அஸ்ஸாம், டார்ஜிலிங் அந்த சைடு வருவாங்க, உத்தரகாண்ட் கிடையாது. ஓ, அசாமு நார்த் ஈஸ்ட்ன்ற. சிக்கிம், அருணாச்சல் பிரதேஷ் அந்த சைடு வருவாங்க, டார்ஜிலிங் ஹிமாலயஸ் கிட்ட. லெப்சா. ஓகே, லெப்சா அவங்க தான் வருவாங்க சொல்லுங்க. சரி, ஹரி இதை போடுவோம். சரி, வச்சுக்கோ, ரிசர்வ் பண்ணு, பார்க்கலாம். The cluster bean. In India, the cluster bean gaur is traditionally used as a vegetable or a natural, animal feed. But recently, the cultivation of this has assumed significant. So, which one of the following statement is correct in this contest? In India, cluster bean is traditionally used as a vegetable or animal feed. But recently, cultivation of this has a significance. ஏன் significance இருக்கு? ஸோ இதை ரொம்ப மோசமாக இருந்துச்சு. கிளஸ்டர் பீனு இந்த மாதிரி என்ன இருந்துச்சு? கிளஸ்டர் பீனு, ஹிமாலயன் நெட்டில். வேற என்ன கொஸ்டின் ஞாபகம் இருக்கா? குச்சி மஷ்ரூம். நான் இந்த மாதிரி ஒன்லைனர் கேட்குறேன், எலிமினேட் பண்ணி எடுக்கிறதுக்கு. சரி, இது எப்படி எலிமினேட் பண்ணியிருக்கலாம்னா, ஆயில் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் த சீட்
யூஸ்டு டு மேனுஃபேக்சர் பயோடிகிரேடபிள் பிளாஸ்டிக். மேபி இது எக்காலஜிக்கலாக தான் இருக்குது. இங்கே என்ன பண்ணாங்கன்னா கம் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம், இங்கே ஆயில் எக்ஸ்ட்ராக்டட், இங்கே கம் எக்ஸ்ட்ராக்டட் மேட் ஃப்ரம் தி சீட் ஆர் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் ஷேல் கேஸ். சீட்லேருந்து, இதுவும் சீட்லேருந்து. இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா லீஃப் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் த பிளான்ட் வந்து ஆன்டி ஹிஸ்டமின்ஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க, ஒரு மெடிசனல் ப்ராப்பர்ட்டி. ஓகே, இதில் வந்து இட்ஸ் சோர்ஸ் ஆஃப் ஹை குவாலிட்டி பயோடீசல். ஹை குவாலிட்டி இதை வேணால் எடுக்கலாம் கமர்ஷியல் அப்படின்றத. பயோபிளாஸ்டிக் எக்காலஜிக்கல், ஒரு மெடிசனல் ப்ராப்பர்ட்டி, இன்னொரு இடத்துல ஒரு மலேரியாவோட ஹெல்ப் ஆகும் அப்படின்னு ஒன்று இதுக்கு தான் பார்த்தோன்னு நினைக்கிறேன். சஸ்டைனபிள் சோர்ஸ் ஆஃப் இது இப்போ என்ன மேலே ஹிமாலயன் நெட்டிலுக்கு தான் சஸ்டைனபிள் சோர்ஸ் ஆஃப் மலேரியா க்யூர் பண்ணணும்னு சொல்லி அதையும் எடுத்தோம். கம்மு இதுக்கு யூஸ் ஆகுது, எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் ஷெல் கேஸ்க்கு யூஸ் ஆகுது. ஆயில் பயோபிளாஸ்டிக் யூஸ் ஆகுது. இப்படி ஒரு ஆன்சர் இருக்குது. வேறு எங்கேயாவது ரெஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா திரும்பி பார்த்து போட்டுக்கலாம். கோரல் ரீஃப். கோரல் ரீஃப் இந்த எங்கெங்கெல்லாம் வளரும்? கோரல் ரீஃப்ன்றது சரி அந்தமான் நிக்கோபார் அவங்க கோரல் ரீஃப். சுந்தர்பன்ஸில் கிடையாது, கல்ஃப் ஆஃப் மன்னாரில் இருக்குது. கல்ஃப் ஆஃப் கட்ச்லேயும் இருக்குது. 1 and 3 ஆன்சரில் இருக்குது. கல்ஃப் ஆஃப் கட்சில் இல்லையா? கல்ஃப் ஆஃப் கட்சில் மட்டும் கிடையாது. ஓகே, இருக்கு இல்ல, இல்ல, இருக்கா? இருக்கு. இருக்கா? ஆமா. ம். இந்த மாதிரி கோரல் ரீஃப் எங்கே அதிகமாக இருக்குன்னு ஒரு கொஷினை கேட்டு நம்ம வந்து ஆன்சர் லக்ஷதீப்னு போட்டோமா? அந்தமான் நிக்கோபார்னு போடாமல் லக்ஷதீப்னு போட்டோம்னு நினைக்கிறேன் ஒரு வாட்டி. இல்ல லக்ஷ்வதீப்னு போடாம அந்தமான்னு போட்டோம். நீ கூட கேட்ட லக்ஷ்வதீப் correct, கோரலா மாத்தி தான் போட்டோம். இருக்குன்னு. ஏன்னா அது மாற்றி போட்டோம். குட்டின்னு சொல்லிட்டு அந்தமான் பெருசு அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரி, இன் இந்தியா த ப்ராப்ளம் ஆஃப் சாயில் எரோஷன் இஸ் அசோசியேட்டட் வித் ஆர் த ஃபாலோயிங். சாயில் எரோஷன்ன்றது டெரஸ் கல்டிவேஷனால, டிஃபாரஸ்டேஷனில், ட்ராபிக்கல் கிளைமேட்னால. ட்ராபிக்கல் கிளைமேட் தூக்கிடுவோம். டெரஸ் கல்டிவேஷனால சாயில் எரோஷன் நடக்குது. இந்த டெரஸ் கல்டிவேஷனை தான் நம்ம அங்கே வந்து வெர்டிக்கல் ஃபார்மிங்கை தப்புன்னு எடுத்தோம். சாயில் எரோஷன் இதில் பர்டிகுலர்லி இது இங்கிலீஷ் காம்ப்ரஹென்ஷன்லையும் சரி, இதுலேயும் சரி. ராகுல், டீஃபாரஸ்டேஷன் மட்டும்தான் வரும். ஓ, சாயில் எரோஷனை கண்ட்ரோல் பண்றது தானே டெரஸ் கல்டிவேஷன். டெரஸ் கல்டிவேஷன் என்ன திடீர்னு மறந்துச்சாக்கா எனக்கு. கண்ட்ரோல் பெண்டிங்ஸ் டெரஸ் ஓ, கவுண்டர் கல்டிவேஷன். பண்ணிங். ஓகே, சாரி. ஆமாம், சரி. The most important strategy for conservation of biodiversity together with the traditional human life is establishment of most important strategy for conservation of biodiversity together with traditional human life. Strategy to conserve biodiversity with the traditional human life is establishment of கேட்டால் ரொம்ப பெருசாக போட்டுருங்க. விச் இஸ் இதே ஃபார்மேட்டில் 4வது டைப், 4வது வாட்டி கொஸ்டின். ஆனால் வேறு மாதிரி ஒன்றுத்துக்கு ஒரு ஆன்சர் வச்சுருக்கானுங்க. கல்ச்சரல் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்து scientific view in which the increases in global temperature should not exceed 2 degrees Celsius above the pre-industrial level. If the global temperature increases beyond 3 degrees Celsius above the pre-industrial level, what can be its possible impact on the world? Scientific view வந்து increases the global temperature should not exceed 2 இதுக்கு மேலே போகக்கூடாது. ஆனால் இப்போ 3 மேலே போயிடுச்சுன்னா என்ன நடக்கும்? சரி, டெரஸ்ட்ரியல் பயோஸ்பியர் டென்ஸ் டு நெட் கார்பன் சோர்ஸாக மாறிடும். டெரஸ்ட்ரியல் ஈகோசிஸ்டமே நெட் கார்பன் சோர்ஸாக மாறிடும். சரி, பாசிட்டிவாக போயிடும், நிறைய கொடுக்குன்றாங்க. வைட் ஸ்ப்ரெட் கோரல் மொட்டாலிட்டி வில் அக்கர். ஆல் த குளோபல் கார்பன் சோர்ஸ்னா நெகட்டிவ் தானடா? நெகட்டிவ் தான். கார்பன் சோர்ஸாக மாறிடுது. நல்லதுங்கிற சீக்வஸ்டேஷனே நடக்காதுன்றாங்க இந்த இதில் இதாயிடுச்சுன்னா. டெரஸ்ட்ரியல் பயோஸ்பியர் வந்து சீக்வஸ்டேஷன் பண்ணாது, வெறும் சோர்ஸ் வெளியே மட்டும் தான், எமிஷன் மட்டும் தான் பண்ணுன்றாங்க நெட் அப்படின்னா. ஆமா, அது நெகட்டிவ் தான். நீ பாசிட்டிவ் சொல்லிட்டு போன. நான் சொல்லவே இல்லையே பாசிட்டிவ் சொன்னேன். பாசிட்டிவ் சொல்லிட்டேன். இல்ல சொல்லு அடுத்து சொல்லு. எமிஷன் 100னா சீக்வஸ்டேஷன் 50 தான் நடக்கும். அப்போ 50 வந்து அந்த பாசிட்டிவ், அந்த நெட் பாசிட்டிவ்ல இருக்கும்னு வச்சுக்கோங்க. இப்போ சீக்வஸ்டேஷன் போயிடுன்றாங்க. சரி, வைட் ஸ்ப்ரெட் கோரல் மொட்டாலிட்டி வில் அக்கர். அதே போல் எல்லா குளோபல் வெட்லேண்ட் வில் பர்மனென்ட்லி டிஸப்பியர்ன்றது எக்ஸ்ட்ரீம்.
கல்டிவேஷன் ஆஃப் செரல்ஸ் வில் நாட் பி பாசிபிள் எனிவேர். ரொம்ப சின்னதை வந்து பண்ண முடியாதுன்றாங்க பாரேன். எனிவேர் இந்த வேர்ல்ட் தான். இது எனிவேர்ன்றதை விட்டுரு. கல்டிவேஷன் ஆஃப் செரல்ஸ் இஸ் இம்பாசிபிள் சொன்னாலும் கூட தப்பு தான் அது. வாட் இஸ் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் இம்ப்ளிமெண்டிங் த இன்டகிரேட்டட் வாட்டர் ஷெட் மேனேஜ்மெண்ட்? பெனிஃபிட்ஸ் என்ன? இன்டகிரேட்டட் வாட்டர் ஷெட் எல்லாத்தையும் இன்டகிரேட் பண்ணுறாங்க. அப்புறம் சாயில் ரன் ஆஃபை கம்மி பண்ணலாம். லிங்கிங் இது ஓவர் ஆம்பிஷியஸ். கண்ட்ரிஸ் பெர்னியல் ரிவர் வித் சீசனல் ரிவர் வந்து ஓவர் ஆம்பிஷியஸ். இது வந்து வாட்டர் ஷெட் தான். ஓகே, ஒரு சின்ன ஏரியாவை தான் எடுத்து பண்ண போகிறாங்க. ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் அண்ட் ரீசார்ஜிங் ஆஃப் கிரவுண்ட் வாட்டர் டேபிள். ரெயின் வாட்டர் ரீசார்ஜிங் பண்ணலாம். ரெஜினுவேஷன் ஆஃப் நேச்சுரல் வெஜிடேஷன் ரெஜினுவேஷன் கூட பண்ணலாம். ஆனால் இது மட்டும் ஓவர் ஆம்பிஷியஸ். லிங்கிங் அப்படின்றது இது ஒரு வாட்டி நம்ம இங்கிலீஷ் காம்படிஷனில் ஒரு வாட்டி கரெக்ட் ஒரு வாட்டி தப்புன்னு எடுப்போம். அதை லிங்கிங் ரிவர் லிங்கிங் இது இங்கிலீஷ் காம்படிஷனில். ஓகே, இந்த கொஸ்டின் வந்து இங்கிலீஷ் காம்படிஷனுக்கும் லிங்க் இருக்குது. அதில் 2 வாட்டி ஆக்சுவலாக அது. சரி, வித் ரெஃபரன்ஸ் டு நீம் ட்ரீ அது த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். ஓகே, நீம் ஆயில் கேன் பி யூஸ்ட் அஸ் அ பெஸ்டிசைட் யூஸ் பண்ணுறோம் டு கண்ட்ரோல் த ப்ராலிஃபரேஷன் ஆஃப் சம் ஸ்பீஷிஸ் தானே. எல்லா இன்செக்ட்ஸ்லாம் கிடையாது. ஆல் இன்செக்ட்ஸ்னு சொன்னால் தப்பா, நான் சம் இன்செக்ட்ஸ்னா ஓகே, இல்லை இன்செக்ட்ஸ்னு சொன்னாலும் ஓகே தான். சரியா? இதில் வந்து நீம் சீட்ஸ் ஆர் யூஸ்ட் இன் த மேனுஃபேக்சரிங் ஆஃப் பயோஃபியூல் அண்ட் ஹாஸ்பிட்டல் டிடர்ஜென்ட். இங்கே பயோஃபியூல் தாங்க பிரச்சனை, ஸ்டார்ச் அதில் இருக்காது. அப்போது இந்த மாதிரி பயோஃபியூல்னு கொடுக்கும்போது அது என்ன சீட்னு ஒரு வாட்டி பார்த்துட்டு அது ஸ்டார்ச் இருக்குமான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு போடுங்க. ஏன்னா அதோட மேக்ஸிமம் வேலையை பெஸ்டிசைடாக சொல்லும் போது வந்து பயோஃபியூலாக இருக்கணும்னு அவசியம் இல்லைன்றது அவங்க எடுக்கிறாங்க. அந்த கொஸ்டினில் இருக்கிறதுனால அந்த மெரிட்டை நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்ளிகேஷன் ஆஃப் ஃபார்மேக்கோட இது ரெண்டுமே காம்ப்ளிமெண்டரி ஸ்டேட்மெண்ட். Which of the following is a process involved in photosynthesis? Potential energy is released to form a free energy. Potential energy is released to form a free energy. Free energy is converted into potential energy and stored. Food is oxidized to release a carbon dioxide, and carbon dioxide release ஆகாது photosynthesis. Correct. Oxygen is taken and the carbon dioxide and water vapor are given out. Water vapor அப்படின்றது தான் இங்கே பிரச்சனையாகுது. If potential energy is released, எனர்ஜி ரிலீஸ் ஆகாது ஃபோட்டோசிந்தசிஸில். இங்கே என்னென்ன எனர்ஜி ஸ்டோர் ஆகும். ஆக்சுவலாக இது ரெண்டுத்துல ஒரு பெரிய பிரச்சனை வரும் நீங்கள் சால்வ் பண்ணும்போது. ஆக்சிஜன் இஸ் டேக்கன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் வேப்பர் ஆர் கிவன் அவுட். ஸ்டொமேட்டாலேருந்து வாட்டர் வேப்பரில் வாட்டர் லைட்டாக இது வாட்டர் வந்து வெளியே வரும் தான். சரியா? ஆனால் ஃப்ரீ எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு பொட்டான்ஷியல் எனர்ஜி அண்ட் ஸ்டோர் அப்படின்றதும் நல்ல விஷயம்தான். ஸோ நீங்கள் அதை யோசிச்சு தான் போகணும் அந்த டைமில். ஆனால் இது ரெண்டுத்துக்கு ஏன் வந்து நம்ம பி போட்டோம் ஞாபகம் இருக்கா? ஏன் டி போடுறேன்? ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடு கொடுக்குமா அது போட்டோசிந்தசிஸ்? ஆக்சிஜன் எடுத்துட்டு கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்ணாக்கா போட்டோசிந்தசிஸ் கரெக்ட் தானே? ஆக்சிஜன் தான் ரிலீஸ் பண்ணும் கார்பன் டை ஆக்சைடு எடுத்து. மறுபடியும் மாற்றி போடுறேன். கண்டாவே போடுறேன். ஃபர்ஸ்ட் டி தான் தூக்கிடும். ஃபர்ஸ்ட் டி தான் தூக்கிருக்கணும்டா. சே, ரிலீசஸ் கார்பன் டை ஆக்சைடு, இங்கே ரிலீசஸ் கார்பன் டை ஆக்சைடு தான் சொல்கிறான். நான் ஏன் மாற்றி போடுறேன்? Which of the following statement are correct regarding the vegetative propagations of the plant? Vegetative propagation produces a clonal population. Vegetative propagation helps in eliminating the virus. Becoming the zero அப்படின்றது கொஞ்சம் கஷ்டம். Vegetative propagation can be practiced most of the years. அது ஒரு அட்வான்டேஜ் தானே? கரெக்ட் regarding ஒரு அட்வான்டேஜ். ஒரு குளோனல் ப்ரொபகேஷன், இந்த குளோனல் பாப்புலேஷன் தான் வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன். அடுத்தது கிராஃப்டிங் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அந்த கிராஃப்டிங்கோட சோர்ஸ் இதுதான். மைஸ் கேன் பி ஸ்டோர்டு ஃபார் த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஸ்டார்ச்சு. அப்போ ஸ்டார்ச்னா பயோடீசல் யூஸ் பண்ணலாம். ஆயில் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் த மைஸ் கேன் பி, அங்கேயும் ஆயில் எக்ஸ்ட்ராக்டட், அங்கே கம் எக்ஸ்ட்ராக்டட். அந்த கொஸ்டின் ஞாபகம் இருக்கு. அந்த கொஸ்டின் என்ன? கவுர். அதோட ஒரிஜினல் பேர் தான். ஒரிஜினல் பேர் மாதிரி. அப்போ ஆயில் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் அது சரி. ஆயில் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் மைஸ் கேன் பி a feedstock for biodiesel. சரி. ஆல்கஹாலிக் beverage கேன் பி ப்ரொடியூஸ்ட் யூசிங் திஸ் மைஸ். பண்ணலாம். எர்த் ஹார் இனிஷியேட்டிவ் தான் இங்கே பிரச்சனையாக எடுக்கணும். எல்லா விஷயமும் எடுத்தோம். ஒரு மூமெண்ட்டில் இதை வச்சு அதை மூமெண்ட்டை வந்து அவங்களோட சிம்பிளிசம் ஆஃப் மூமெண்ட்ன்றது லைட் ஆஃப் பண்ணி வைக்கிறது 1 மணி நேரத்துக்கு.
மூவ்மெண்ட் ரைஸ் அவேர்னஸ் இதனால எல்லாமே கிரியேட் ஆகுமா? ஆமாம், கிரியேட் ஆகும். காம்ப்ளிமெண்டரி ஸ்டேட்மெண்ட் ரெண்டுமே. எக்கோ சென்சிட்டிவ் ஜோன் விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். எக்கோ சென்சிட்டிவ் ஜோன் கேன் பி an area that are declared under the Wildlife Protection Act. எக்கோ சென்சிட்டிவ் ஜோன் வைல்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். இதே மாதிரி ஒரு ஆக்ட் என்னன்னா பயோடைவர்சிட்டியோட எக்ஸ்டென்ட்டு லெஜிஸ்லேஷனால ப்ரொடெக்ட் பண்ணப்படுது. அங்கே வந்து நம்ம வந்து வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்னு சொல்லும்போது அங்கே அப்போ இந்த ஆக்டை மாற்றிருக்காங்க. ஓகேவா? இது ஆக்சுவலாக இந்த ஸ்டேட்மெண்ட் ரிப்பிட்டேஷன். சரியா? இந்த அப்படின்னா இது முன்னாடி 2014 அதுக்கு முன்னாடி the purpose of declaration of eco sensitive prohibit all kind of human activities தப்பு எக்ஸப்ட் அக்ரிகல்ச்சர்ன்றாங்க. பார்த்தியா? அதுலேயே 3 இருக்குது. ப்ராஹிபிஷன் ரெகுலேட் பண்ணுவாங்கங்க. ரெகுலேட்டில் ப்ராஹிபிஷன், ரெகுலேஷன் அண்ட் அலோவிங் அதோட 3மே இருக்குது. அனிமல் வெல்ஃபேர் போர்டு ஆக்ட். சரி, நேஷ்னல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி இஸ் a statutory body. Animal Welfare Board of in India is established under the Environment Protection Act. இந்த ஆக்ட்லேயும் பிரச்சனை வச்சுருக்காங்களா? நேஷனல் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி ஸ்டாட்டுட்டரி பாடி. நம்ம காஃபி போர்டு ஸ்டாட்டுட்டரி பாடி, டீ போர்டு ஸ்டாட்டுட்டரி பாடின்னு பார்க்குற மாதிரி இது ஸ்டாட்டுட்டரி பாடி. ஓகே. நேஷனல் கங்கா ரிவர் பேசின் அத்தாரிட்டி சேர்ட் பை பிரைம் மினிஸ்டர். ஸோ பிரைம் மினிஸ்டர் உட்கார்றது எல்லாத்தையுமே வந்து நீ வந்து படித்து வச்சுக்கணும், இல்லைன்னா கண்டுபிடிக்க முடியாது. சரி, வாட் இஸ் இம்பாக்ட் ஆஃப் எக்ஸசிவ் inappropriate யூஸ் ஆஃப் நைட்ரஜனஸ்? inappropriate யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கேன். ஓகே. ப்ராலிஃபரேஷன் ஆஃப் நைட்ரஜனஸ் ஃபிக்ஸேஷன் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இந்த சாயில் கேன் அக்கர். ப்ராலிஃபரேஷன் நடக்கும் அப்படின்றது ஒரு பாசிட்டிவ். சரியா? இதுவும் இன்க்ரீஸ் இன் அசிடிட்டி நெகட்டிவ். லீச்சிங் ஆஃப் நைட்ரேட் கிரவுண்ட் வாட்டர் கேன் அக்கர்ன்றது நெகட்டிவ். ஸோ இதே மாதிரி ஒரு கொஷின். அந்த கொஷின் என்ன? கிரவுண்ட் வாட்டர் சாலினேஷன், அது இல்லை, வாட்டர் சாலினேஷன் வந்து டிக்ரீஸ் ஆகும்னு ஒரு கொஷின் பார்த்தோம்ல. இதே இந்த சேம் ரெஃபரன்ஸ்ல ஒரு கொஷின் இருக்கு. இந்த வருஷத்துல தான் வந்திருக்கான்னு தெரியல. அதான்டா, கரையோரத்துல வந்து சாயில்லாம் போயிடுச்சுன்னா கிரவுண்ட் வாட்டர் வந்து அசிடிட்டிக் சாலினிட்டி அதிகமாவான்ட்டு. செடிமெண்டேஷன் நடந்துச்சுனாவா? இன்க்ரீஸ் இன் செடிமெண்டேஷனா? கொஷினே வந்து இன்க்ரீஸ் இன் செடிமெண்டேஷன் நடந்துச்சுன்னா சாலினிட்டி டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு கொடுத்து ஒரு கொஷின். அதுலேயும் பாசிட்டிவ் நெகட்டிவ் இதே ஃபார்மேட்டில் ரிப்பீட் ஆகும். சரியா? அதே கொஷின் ரிப்பீட்டேஷன். With reference to the International Union for Conservation of Nature IUCN and the sites which are the following கேட்டிருக்காங்க. which are the following statements are correct. IUCN வந்து ஆர்கன் ஆஃப் ஈவன். அங்கே என்ஜிஓ அண்டர் த மினிஸ்ட்ரி, ஒரு என்ஜிஓவோ மினிஸ்ட்ரி கண்டர்லையும் அட்டானமஸ் ஏஜென்சின்னு சொன்னாங்க, இன்டர் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் சொன்னாங்க. சரியா? எங்கே ஐயூசிஎன் யூஎன் கீழே இருக்கான். சைட்ஸ் வந்து இன்டர் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் பிட்வீன் த கவர்மெண்ட் சைட்ஸ். இது தப்பு. சைட்ஸ் ஆனால் இன்டர் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷனா? அது இன்டர்நேஷனல் அக்ரிமெண்ட் பிட்வீன் தி கவர்மெண்ட்ஸ் தான். ஆமா, இன்டர்நேஷனல் அக்ரிமெண்ட் தான், அது கரெக்ட் தான். அது அப்போ மேலே இருக்கிறது மட்டும் தப்பு. இதே மாதிரி தான் வேர்ல்டு டாய்லெட் ஆர்கனைசேஷன். அப்பயும் சொன்னால் இப்பயும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வேறு ஏதாவது இந்த மாதிரி இருக்கா? சரி. ஐயூசிஎன் ரன்ஸ் த thousands ஆஃப் ஃபீல்டு ப்ராஜெக்ட் அரௌண்ட் த வேர்ல்டு டு பெட்டர் அங்கே ஐயூசிஎன் ஆல்ரெடி கேட்டாங்கல்ல. ஐயூசிஎன்னே ஒரு கொஸ்டினே கேட்டாங்க, ரெட் புக் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டு தான் இங்கே கேட்குறாங்க. பெட்டர் மேனேஜ் நேச்சுரல் என்விரான்மெண்ட்டை மேனேஜ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணப்படுது. Sites is legally binding on the state that have joined it, and but this
கன்வென்ஷன் டஸ் நாட் டேக்ஸ் பிளேஸ் இன் நேச்சுரல் லா. இல்லீகலி பைண்டிங் கொடுத்துட்டு ஒரு எக்ஸப்ஷன் கொடுத்தாங்கன்னா அது கரெக்ட் ஆகுது. ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போதைக்கு இந்த லெவலில் இருந்துச்சுன்னா ஓகே தான். சரி, அடுத்தது. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நேஷனல் அக்வாட்டிக் அனிமல்ஸ் ஆஃப் இந்தியா. நேஷனல் அக்வாட்டிக் அனிமல் ஆஃப் இந்தியான்றத ரியல் அக்வாட்டிக் எதுன்னு பார்க்கலாம். இது வந்து என்ன சொல்லுவாங்க, தண்ணிலையும் வாழும், நிலத்துலையும் வாழும்னா ஆர்போரியல்னா மரத்தில், amphibian. ஆம்பிபியன். இது ஆம்பிபியன், இதுவும் ஆம்பிபியன், இதுவும் ஆம்பிபியன். ஸோ இது மட்டும் தான் பியூர் அக்வாட்டிக் ஸ்பீஷிஸ் அப்படின்ற ஒரு ஆட் ஒன் அவுட்டில் வருது. தெரியவே இல்லைன்னா அப்படி தான் எடுக்கணும். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நேஷனல் அக்வாட்டிக் அனிமல் ஆஃப் இந்தியா. மறுபடியும் த அக்ரிமெண்ட் ஆன் application of sanitary and phytosanitary measures and peace clauses appears in the news frequently in the context of. இது மூணுமே இருக்கு. சரியா? இது எது கீழே வருதுன்னு கேட்குறாங்க. ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன், யுனைடெட் நேஷன் ஃப்ரேம்ஒர்க் கான்ஃபரன்ஸ் ஆன் கிளைமேட் சேஞ்ச், வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன், இல்லைன்னா யுஎன்இபி. சரி, மோஸ்ட் ப்ராமினன்ட் வச்சுக்கலாம். FAO, UNFCC, வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் அண்ட் யுனைடெட் நேஷன் யுஎன்இபி எதுக்குமே போட்டதில்ல, எதையும் எடுத்துருவோம். அவன் வந்து ஒரு வாட்டி பார்த்தோம்ல, யுஎன்இபி கீழே இருக்கிற இவன் சொல்றதை தான் நம்ம பண்ணுவோம் அப்படின்ட்டு ஏதோ ஒரு கொஸ்டின்ல பார்த்தோம். என்ன பார்த்தோம்? அது ஃபண்ட் ஒன்று பார்த்தோம். ஃபண்ட் பண்ணாதுன்னு சொல்லிட்டு நீங்க சொன்னேன். இவன் தான் ரிலீஸ் பண்ணுவான்னு பார்த்தோம் அந்த ஃபண்டை. இவன் ஃபண்டு கொடுப்பான் போயிட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துச்சு. சரி, இதில் மோஸ்ட் ப்ராமினன்ட் WTO போட்டுருங்க. IMF, வேர்ல்டு பேங்க்கு, WTOங்க ரொம்ப ப்ராமினெண்டான ஒரு ஆர்கனைசேஷன். ஏன்னா இதுக்கு முன்னாடி WTO ஒரு கொஷின்லாம் கேட்டிருப்பாங்க. எந்த இதில் வந்து WTOவில் வந்து ஏதோ ரிலீஸ் ஆச்சு, உருகுவே ரவுண்ட்லாம் கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, பார்ப்போம். அங்கே 10 கேட்டாங்களா, ரியோ +10, இங்கே ரியோ +20 கேட்டாங்க பாரு. 2015 கேட்டிருக்காங்க. ரியோ +10, இப்போ ரியோ +20. அது ஜோனஸ்பெர்க்னு ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. ஜோனஸ்பெர்க் ரியோ +20 ஆஃப்டன் மென்ஷன் இன் நியூஸ். ஏன் 20 கேட்டிருக்காங்க? 15 வந்தாலும் 2012 நடந்திருக்கணும். ஓகே. யுனைடெட் நேஷன் கான்ஃபரன்ஸ் ஆன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், மினிஸ்ட்ரியல் வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன், கான்ஃபரன்ஸ் ஆன் இன்டர்கவர்மெண்டல் பேனல் ஃபார் கிளைமேட் சேஞ்ச், கான்ஃபரன்ஸ் ஆன் மெம்பர் ஆஃப் கண்ட்ரீஸ் அண்ட் கன்வென்ஷன் ஆஃப் பயோடைவர்சிட்டி. ரியோ +20ன்றது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். ஓகே, ஆனால் தெரிஞ்சதாங்க போட முடியும். இங்கே WTO இருக்கே, CBDயும் இருக்கு, WTO இருக்கு, CBD இருக்கு, IPCC இருக்கு. எல்லாம் பெருசு தான். அது POக்கு பார்த்தோம்னா இது வரும். விச் ஆர் த ஃபாலோயிங் நேஷனல் பார்க் ஹேஸ் அ climate that varies from a tropical to subtropical temperate Arctic. ஒரே ஒரு நேஷனல் பார்க் தான் இருக்கு. அதில் கிளைமேட் எப்படி இருக்குன்னா எல்லாமே இருக்கு, எல்லா கிளைமேட்டும் இருக்கான். எங்கன்னா டிராபிக்கல், சப்ட்ராபிக்கல், டெம்பரேட், ஆர்டிக் 4மே இருக்கு. சரி, கண்டிப்பாக வந்து ஆர்டிக் இருக்குன்னா ரொம்ப அல்பைன் அதிகமாக இருக்கணும். இல்லை, அல்பைன் அதிகமாக இருக்கிறது எது? கஞ்சன்ஜங்கா சிக்கிம், நந்தாதேவி உத்தரகண்ட், நரோரா வந்து வெஸ்ட் பெங்கால், டார்ஜிலிங் பக்கத்தில், நம்தாப்பா தான் இருக்கிறது ஹையஸ்ட், விச் இஸ் அருணாச்சல் பிரதேஷ். இதையில தான் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு நேஷனல் பார்க் அண்டர் த அல்பைன் ரீஜன் ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ரொம்ப கீழே 1920 கேட்டிருப்பாங்க. அதில் வந்து வேலி ஆஃப் ஃப்ளவர் வந்திருக்கும். இதே ஃபார்மெட் தான் அது. நீ அல்பைனிட்டி ஜட்ஜ் பண்ணி தான் அதை எடுக்க முடியும். With reference to fly ash produced by the power plant using a coal as a fuel, which of the following statement is correct? Fly ash, coal as a fuel. Fly ash can be used in the production of bricks. இது ஆல்ரெடி எல்லா வாட்டி கேட்டது தான் கரெக்ட். யூஸ் அஸ் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் சம் போர்ட்லாண்ட் சிமெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இது அன்சஸ்டைனபிள். யூஸ் பண்ணுவாங்கன்றதுக்காக சஸ்டைனபிள் கிடையாது, அன்சஸ்டைனபிள். ஏன்னா இது வந்து அந்த சஸ்டைனபிள் எதெல்லாம் சஸ்டைனபிள்னு மிக்ஸ்ட் ஆஸ்பால்ட், கோல்டு, வார்ம் அப்படின்ற ஒரு தப்புன்னு எடுப்போம். சரியா? Fly ash is made up of silicon dioxide and calcium dioxide only. எல்லாமே இருக்குங்க, மல்டிபிளா இருக்கும். இது வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாலே தப்பு. இது ஈஸியா எடுத்துடலாம். ஃப்ளை ஆஷ், ஸ்லாக், ப்ராப்பர் ஸ்லாக், இந்த மாதிரி இதோட யூட்டிலிட்டிலாம் ஒரே மாதிரி வருது கொஷின்ஸ். சரி,
பயோகார்பன் ஃபண்ட் இனிஷியேட்டிவ் சஸ்டைனபிள் ஃபாரஸ்ட் லேண்ட்ஸ்கேப் இஸ் மேனேஜ்டு பை சின்ன சின்ன பேங்க் விட்டுரும். யூனிபி இங்கே பாரு, இவனுக்கும் ஃபண்டு வரல. 2வது கொஸ்டின் யூனிபி தப்புன்னு எடுக்கிறோம். சரி, பயோ கார்பன் ஃபண்ட் இனிஷியேட்டிவ் அப்படின்றது இவன் லோன் இவன் ஃபுல்லாகவே வந்து எக்கனாமிக்காக இருப்பான். இவன் வந்து ஒரு சோஷியலாக இருப்பான். சோஷியல் அண்ட் என்விரான்மெண்டல் சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டில் இருப்பான். ஜெனடிக் ஏரியா அப்ரைசல் கமிட்டி அப்ரூவல் அப்படின்னு வச்சு ஃபுட் சேஃப்டி ஜிஐ எலிமினேட் பண்ணிக்கலாம். இது 2 இதில் வந்து எடுத்து போடணும். ரெண்டுமே பெரிய பெரிய ஆக்ட் தான். அதோட காம்ப்ரிஹென்சிவ் ஆக்ட் என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படி கொண்டு தான் போட முடியும். பேசல் டு அக்கார்டு அது சிம்பிளி பேசல் 3 is often seen in news to seeks to develop national strategies for the conservation and sustainable use of biological diversity. Biological diversity, banking sector, ability to deal with the financial and economic stress and improve the risk management. Greenhouse gas emission, இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜி ஃபார் போர் எனேபிள் டு ரீப்ளேஸ். இங்கே பாரு, 3மே என்விரான்மெண்ட்டாக இருக்கும்போது ஒன்று வந்து எக்கனாமிக்காக வருது. எக்கனாமிக்கில் பார்க்கும்போது இதை பார்த்தோம். In India, which are the following type of forest is a teak, a dominant tree species? Teak வந்து ஒரு டாமினன்ட் ட்ரீ ஸ்பீஷிஸ்னு சொல்கிறாங்க. எந்த ஃபாரஸ்ட்டில் வளருது? டீக்கு, சாண்டல்வுட்டு, ஓக்கு, ரோடோடென்ட்ரான். இது வரைக்கும் இந்த 4 ஸ்பீஷிஸ் பார்த்துருக்கோம். 4தோட ஜாகிரபிக்கல் எக்ஸ்பான்ஷன் மட்டும் தெரிஞ்சாலே, இது இல்லாமல் மக்கோ, ஜாக் ஃப்ரூட், இது வரைக்கும் கேஷ்யூஸ் கூட வச்சுக்கோ. இந்த ஸ்பீஷிஸ் தான் ஒரு நாள் கேட்டிருக்கிறது. இது வரைக்கும் தெரிஞ்சாலே போதும். சரி, டிராபிக்கல் டீக்கு த்ரான் எடுத்துருவோம், தேக்கு மரம், கிராஸ்லேண்ட் எடுத்துருவோம். ரெயின் ஃபாரஸ்ட் இல்லை மார்ச் டெசிடியஸ் ஃபாரஸ்ட், ஐ மீன் இட் கேன் ஷெட் தேர் லீவ்ஸ்ன்னு சொன்னாலே இது போட்டுடலாம். சரி, உலகத்திலே வந்து அதிக என்ன ஃபாரஸ்ட் அதிகமாக இருக்குன்னு சொன்னோம்? பைனா? ரஷ்யாவில் செரிபியான்னு ஒன்று வார்த்தை சொன்னீங்களே. இந்தியாவில் தான் மார்ச் டெசிடியஸ், டிராபிக்கல் மார்ச் டெசிடியஸ் ஃபாரஸ்ட்னு சொல்லுவீங்க. அங்கே உலகத்திலே பொதுவா பார்த்தா டிராபிக்கல் தான், அடுத்து போரியல் வரும். டேய் இல்லடா, உலகத்திலே பைன் ஃபாரஸ்ட்னாங்க. ஒரு வாட்டி கொஸ்டினை பார்த்தோம். அதை கேவி ஞாபகம் இருக்கா உனக்கு? இந்த ஏரியா வச்சு பார்த்ததுல போரியல்டா. ஜென்ரலா ஃபாரஸ்ட் அதிகம்னு கேட்டா இதுதான்டா, டிராபிக்கல் தான் வரும். டிராபிக்கல் தான். போரியல் வந்து செகண்ட் தான். போரியல் எது சொன்னா லேண்ட் ஏரியா ரஷ்யா வச்சு நீங்க பேசணும். செர்பியான்னு நீங்க எடுத்தீங்க. அப்போ அவங்க கொஸ்டின் கேட்டதே வந்து உலகத்திலே எந்த ஃபாரஸ்ட் அதிகமா இருக்கு அப்படின்னு கேட்டீங்க. இப்போ கேட்டாங்க, அதுக்கு நீங்க போரியல் தான். அப்போ போரியல் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியாவில் மாய்ஸ்ட் டெசிடியஸ். which are the above states with the tropical wet evergreen forest வந்து இருக்கும். tropical wet evergreen எந்த ஸ்டேட்லாம் இருக்குது? அடோ நோட் எடுக்க முடியுமா? இதில் இருக்கு, மிசோரம் பக்கத்தில் இருக்கு. ஹிமாச்சல் பிரதேஷ்லையும் வந்து டிராபிக்கல் வெட் எவர்கிரீன். நான் வயநாட்டுன்னு தான் கேட்பேன். ஸோ நம்ம வந்து நான் வெஜிடேஷன் வச்சு சொல்லணும். அப்படிதான் ஆல் த போதான் ஆன்சரு, இல்லை 1 and 3? 1 and 3. ஏன் வந்து நீங்கள் இதை எடுக்கிறீங்க ஹிமாச்சல் பிரதேஷ் வழியே? வெட் எவர்கிரீன் ஃபாரஸ்ட் இருக்காது. டெம்பரேட் மேலே ஆல்பைன் போரியல் அப்படிதான் இருக்கும். கோனிஃபெரஸ் ஃபாரஸ்ட் அப்படிதான் இருக்கும். ஓகே, a particular region in India, the local people train their root to living living tree and into a robust bridge across the stream. As the time passes, these bridges become stronger, and these unique living root bridges are found in யூனிக்கான. அதே மாதிரி தாங்க டிராபிக்கல் எவர்கிரீன்லேயே ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். அதை டிராபிக்கல் எவர்கிரீன் ஒன்லி ஒன்று தான். அந்த இதில் தான் ஸ்ட்ராங்கான ரூட்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு வரலாம். பட் தமிழ்நாடு இஸ் ஆல்சோ தேர், நீல்கிரிஸ். இதை வேணால் எலிமினேட் பண்ணலாம். லோக்கல் பீப்புள் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்கன்ட்டு தமிழ்நாடு எடுத்துகிட்டு கேரளா கொடுத்தாலும் அங்கேயும் வந்து நீல்கிரிஸ் இருக்குல்ல, அதனால டிராபிக்கல் எவர்கிரீன் இருக்கு, வெட் எவர்கிரீன். இந்த கொஸ்டினோட அடுத்த கொஸ்டினே அதுதான்.
இல்ல. இது இந்த கொஸ்டின் 69க்கு அப்புறம் தான் 72 வந்திருக்கு. சரி, வித் ரெஃபரன்ஸ் வித் அன் ஆர்கனைசேஷன் நோன் அஸ் பேர்ட் லைஃப் இன்டர்நேஷனல் விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட்? பேர்ட் லைஃப் இன்டர்நேஷனல் பத்தி கேக்குறாங்க. இட் இஸ் a global partnership of கன்சர்வேஷன் ஆர்கனைசேஷன். இது குளோபல் பார்ட்னர்ஷிப் ஆஃப் கன்சர்வேஷன் ஆர்கனைசேஷன். ஓகே. இட்ஸ் கான்செப்ட் ஆஃப் நார்மலா இதுல வந்து இன்டர் கவர்மெண்டலோ அது மாதிரிலாம் எதுவும் யூஸ் பண்ணல. த கான்செப்ட் ஆஃப் பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் ஆரிஜினேட்டட் ஹியர். இங்கே தான் ஆரிஜினேட் ஆச்சு. பேர்ட் லைஃப் பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் ரெண்டுத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. இட் ஐடென்டிஃபை த சைட்ஸ் நோன் அஸ் ரெஃபர்ட் அஸ் இம்பார்ட்டன்ட் பேர்ட்ஸ் அண்ட் டைவர்சிட்டி. பேர்டை கண்டுபிடிப்பாங்க, அவ்வளோதான். ஸோ 1 and 3 இது ஓவரா இருக்கு பாரு. இந்த மாதிரி கேட்குறாங்க. மேலே வந்து பிரச்சனை இல்லாமல் ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சு விட்டானுங்க. யூஎன் கீழே இன்டர் கவர்மெண்டல் அந்த மாதிரிலாம் எதுவும் வைக்கல. விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் த பெஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ecosystem? A community of an organization interact with one another. It's a part of the earth which inhabits living organisms. A community of organisms together with an environment in which they live. Interaction or with the environment which they live. Flora and fauna of geography. It is a community of organisms together with the environment in which they live. It's a community of an organisms interacting with one another. Interaction பத்தி பேசுறது தான் எக்கோசிஸ்டம். என்விரான்மெண்ட் கூட இருக்கிறது தானே எக்கோசிஸ்டம். ஆன்சர் என்ன? என்விரான்மெண்ட் கூட இருக்கிறது தான் எக்கோசிஸ்டம். அப்போ இதோட இது என்ன? இன்ட்ராக்டிங் ஈச் அதர் என்ன சொல்லுவீங்க? கம்யூனிட்டிக்கு அப்புறம் என்ன பாப்புலேஷன் வருமா? பயோம். ஓகே. எக்கோசிஸ்டம்க்கு அப்புறம் தான் பயம் வரும். இல்ல பயோம் இல்ல, கம்யூனிட்டிக்கு அப்புறம் பாப்புலேஷன் வரும். இந்த மேல இருக்க ஏயோட டெஃபினிஷன் எது சொல்லுது? இண்டிவிஜுவல், பாப்புலேஷன், கம்யூனிட்டி, எக்கோசிஸ்டம், பயோம், அதுக்கு அப்புறம் தான் இந்த பயோஸ்பியர். With reference to the biotoilets used by the Indian Railways. இந்த கொஸ்டின்ல சரியான மேட்டர் என்னன்னா, decomposition of human waste in the biotoilets is initiated by fungal inoculum அப்படின்றது ஸ்பெசிஃபிக் ஃபேக்ட். Ammonia and water vapor are the only end product in which the decomposition. இது only end product ன்றது ஓவர் தான். Which released into atmosphere. இது எடுத்துடலாம், 2 எடுத்துடலாம். ஆனால் 1 எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அந்த டைம்ல. சரி, fuel cell. Hydrogen rich fuel and oxygen are used to generate electricity. Consider the following statement. Okay. Fuel cell. So pure hydrogen is used as a fuel and fuel cell emits a heat and water as a byproduct. இந்த வருஷம் அதான் கேட்டிருக்காங்க. Fuel cell can be used to powering the building and not. இது வந்து இங்க பண்ண முடியும், இங்க பண்ண முடியாது. இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் பார்த்தோம்ல, காலை கூட நான் கூட தப்பா கண்டவே எடுத்தேன். பாசிட்டிவ் நெகட்டிவ். சரி, fuel cell produces electricity in the form of alternative energy. Produces பண்ணிச்சுனாலே அது தப்பு. இதுவும் ரிப்பீட்டேஷன். இது கொஸ்டின் மொத்தமாகவே ரிப்பீட்டேஷன். வேற இடத்துல கொஸ்டின் பொறிக்கு போட்டு கொடுத்துருக்கானுங்க. சீட் வில்லேஜ் கான்செப்ட். சரி, சீட் வில்லேஜ் கான்செப்ட்ல இட் என்கரேஜ் த ஃபார்மர் டு யூஸ் தர் ஓன் ஃபார்ம் சீட்ஸ் அண்ட் டிஸ்கரேஜ் தம் டு பை. டிஸ்கரேஜ் பண்ணதா ஒன்று வந்து இது என்கரேஜ் மட்டும் தான் பண்ணும். பாசிட்டிவ் நெகட்டிவ் எலிமினேட் பண்ணிடும். Involving the farmers to train a quality of seed production and thereby by making a available quality seeds to other at an appropriate time and an affordable cost. நார்மலா இருக்கு. ஃபார்மர்ஸை அவங்களே குட் குவாலிட்டி சீட் ப்ரொடக்ஷன் பண்ணுங்க, மேக்கிங் அவைலபிள் குவாலிட்டி ஆஃப் சீட்ஸை வந்து கிடைக்கும், அப்ராப்ரியேட் டைம் அண்ட் அஃபோர்டபுள் காஸ்ட்ல கிடைக்கும். நார்மல் சோஷியோ எக்கனாமிக்கா இருக்கு. இதுல ஏர்னிங் earmarking some villages exclusively for the production of certificate. சில villages மட்டும் எக்ஸ்க்ளூசிவா மாத்துறது. Identifying the entrepreneurship in villages and providing them a technology and finance to set up a seed company. Entrepreneurship கமர்ஷியலா இருக்கு. ரொம்ப சோஷியல் எக்கனாமிக் இருக்கிறதா இது ஒன்று தான். அது அப்படியே போட்டு வந்துட வேண்டியதான்.
கேவி படிக்கிறியா? எந்த கொஸ்டின் பேப்பர் இதா? 2016. The term in INDC is sometimes seen in the news. Intended nationally determined contribution. A வந்து pledge made by European countries to rehabilitate refugees from the war affected Middle East. ரொம்ப நேரம் இருக்குல்ல. சரி. வார் அஃபெக்டட் ரெஃப்யூஜிஸ்க்காக யூரோப்பியன் கண்ட்ரிஸ் மட்டும் சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து a plan of action outlined by the countries of the world to combat climate change. இது கொஞ்சம் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து கேபிட்டல் கான்ட்ரிபியூட்டட் பை தி மெம்பர் கண்ட்ரிஸ் இன் தி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஏஷியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க். ஒரு ரீஜனல் இதை கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் நேரட்டிக்கா இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் வந்து பிளான் ஆஃப் ஆக்ஷன் அவுட்லைன் பை தி கண்ட்ரிஸ் ஆஃப் தி வேர்ல்ட் ரிகார்டிங் எஸ்டிஜி. இப்போ வந்து பிஆர்டில வரும் கிளைமேட் சேஞ்சா இல்ல சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலா? கான்ட்ரிபியூஷன்ங்கிறப்ப நம்ம மேக்ஸிமம் கிளைமேட் சேஞ்சுக்கு போகலாம். ஆனா நம்ம ரியோ சம்மிட் ஞாபகம் இருக்கா? ரியோ 20+ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலுக்கு போனோம். யூஎன்எஃப்சிசி ஐபிசிசி எலிமினேட் பண்ணிட்டு. அந்த ஒரு கொஸ்டினும் இருக்கு இதுல, ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் டு காம்பேட் டெசர்டிஃபிகேஷன். ஃபர்ஸ்ட் வந்து it aims to promote effective action through innovative national programs and supportive international partnership. ரொம்ப ஜென்ரலான ஸ்டேட்மெண்டா இருக்கு. It has a special or particular focus on South Asia, North African region, and its secretariat facilitates the allocation of major portion of the financial resources to these regions. It is committed to bottom-up approach, encouraging the participation of local people in combating the desertification. 1 and 3 நார்மலா இருக்கு. செகண்ட் வந்து ஸ்பெசிபிக் ரீஜனுக்கு மட்டும் கொடுப்பாங்க. அப்ப அது பயாஸ்டா இருக்குங்க. அது ரொம்ப பயாஸ் பண்றாங்க. ஒரு யுவன் இது வந்து பயாஸ்டா இருக்க மாதிரி எடுத்துக்கிறோமா? பயாஸா இருக்க கூடாதுல்ல. இவனுக்கு மட்டும் ஸ்பெஷல் ஃபோக்கஸ் பண்றான். ஃபோக்கஸ் பண்றது ஓகே. எல்லா ஃபண்ட் மேஜர் ஃபண்ட் அவனுக்கே தருவானா, அது ரொம்ப பயாஸ்டு. ஓகே. நெக்ஸ்ட் வந்து with reference to organization for prohibition of chemical weapons, consider the following statement. It is an organization of European Union in working relation with NATO and WHO. கெமிக்கல் வெப்பன் WHO சொல்றாங்க, நாட்டோ சொல்றாங்க, அதெல்லாம் யூரோப்பியன் யூனியன் சொல்லியிருக்காங்க ஜென்ரலா. நெக்ஸ்ட் வந்து it monitors chemical industry to prevent new weapons from emerging. Okay. It provides assistance and protection to states against chemical weapons. செகண்ட் ஒன் ரெண்டுமே அதோட அப்ஜெக்டிவ்ஸ் ஆர் ரோல் மாதிரி இருக்கு. காம்ப்ளிமெண்டரி. அசிஸ்டன்ஸ் மானிட்டர். In which of the following regions of India are you most likely to come across great Indian hornbill in its natural habitat? Natural habitatலே இது ஒரு ஹார்ன்பில்னா மரக்கொத்தி. ஸோ அந்த ஐடியா வச்சு போட முடியுதுன்னு பார்ப்போம். சாண்ட் டெசர்ட் ஆஃப் நார்த் வெஸ்ட் இந்தியா. ஓகே. ஹையர் ஹிமாலயாஸ் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர். சால்ட் மார்ஷஸ் ஆஃப் வெஸ்டர்ன் குஜராத். நெக்ஸ்ட் ஒன் வந்து வெஸ்டர்ன் காட்ஸ். சரி, நான் சொல்றேன். நேச்சுரல் ஹேபிடேட்ன்றது ஏரியா ரொம்ப வைடா இருக்கணும். இதுல குஜராத்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு குஜராத்ல ஒரு சால்ட் மார்ஷ், அது வெஸ்டர்ன் குஜராத்ல இருக்கிற சால்ட் மார்ஷ். ஜம்மு அண்ட் காஷ்மீரே கொஞ்சம் தான் இருக்குது, அதுலேயே மேலே இருக்கிற இடம் மட்டும். சாண்ட் டெசர்ட்ல நார்த் வெஸ்ட் இந்தியாவில் சாண்ட் டெசர்ட் மட்டும் மேலே இருக்கிறது மட்டும். அப்போ வெஸ்டர்ன் காட்ஸ் தான் கிட்டத்தட்ட ரொம்ப பெரிய ஏரியாவும் கூட. The FAO accords the status of globally important agricultural heritage system to traditional agriculture system. What is the overall goal of this initiative? First one, to provide modern technology training in modern farming methods and financial support to local communities of identified GAHS so as to greatly enhance their agricultural productivity. Okay. To identify and safeguard eco-friendly traditional farm practices and their associated landscape, agriculture, biodiversity and knowledge system of the local communities. இது ரொம்ப இது கரெக்டா இருக்க மாதிரி இருக்கு. நார்மலா இருக்கு. To provide geographical indication status to all the varieties of agriculture producers in such இது எல்லா இதுக்கும் கொடுக்க முடியாது. எனக்கு ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் கொஞ்சம் கான்ட்ரடிக்ஷன் ஆகிற மாதிரி இருக்குல்ல. ஏன்? இது ட்ரெடிஷனல் இதை ஐடென்டிஃபை பண்ணுவாங்களா, அது வந்து மாடர்ன் ஃபார்மிங்கிறாங்க பாரு. கரெக்டா ரெண்டுமே. இங்க ட்ரைனிங் கொடுப்பாங்களாம்.
மாடர்ன் டெக்னாலஜி இன் ட்ரைனிங் ஓகே. மாடர்ன் ஃபார்மிங் மெத்தட் அண்ட் ஃபினான்ஷியல் சப்போர்ட் டு ம். லோக்கல் கம்யூனிட்டிஸ் ஃபார் ஐடென்டிஃபைடு இந்த இந்த இது ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஃபினான்ஷியல் சப்போர்ட்டே பிரச்சனை தான். அண்ட் ஐடென்டிஃபைட் ஆஸ் ஐ மீன் கிரேட்லி என்ஹான்சஸ் த அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டி. ப்ரொடக்டிவிட்டிக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைங்க. ஆக்சுவலாக இது பயங்கர கமர்ஷியல். ஏன்னா ஹெரிட்டேஜ் சிஸ்டம்னு சொல்றாங்களா, அது ப்ரொடெக்ஷன். ட்ரெடிஷ்னல் சிஸ்டமை ப்ரொடெக்ட் பண்றது மட்டும் தான் வேலை, அவ்வளவுதான். இல்ல கொஸ்டின்லயே ட்ரெடிஷனல் இது ஆ ட்ரெடிஷனல் கொடுத்துட்டாங்களா, இங்க மாடர்ன் கொடுத்துருக்காங்க பாரு. அதையும் வச்சுக்கலாம். ஆனா இங்க பாரு, அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணணுன்றது தான் இதோட ஃபேக்டே கிடையாது. ரொம்ப மீனியலா ஆவரேஜ் ஐடென்டிஃபை பண்ணிட்டு எக்கோ ஃப்ரெண்ட்லியா ட்ரெடிஷ்னலா இருக்கிறத பயோடைவர்சிட்டி என்ஹான்ஸ் பண்ணி வாழ வைக்கணும் அப்படின்றது. ஆக்சுவலா இதுக்கும் சிசாட்டுக்கும் ஒரு லிங்க் இருக்கு. இங்கிலீஷ் காம்ப்ரஹென்ஷன் லோக்கல்ல இருக்கிறத வச்சு நம்ம லோக்கல்ல வாழ்ந்துக்கணும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. In the context in development of bioinformatics, the term transcriptome sometimes seen in the news. The bioinformatics transcriptome வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க. A range of enzymes used in genome editing. A full range of mRNA molecules expressed by an organism. The description of mechanism of gene expression. A mechanical genetic mutation taking place in the cell. பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ்னால இன்ஃபர்மேஷன் கேரிட் ஒன்லி பை த ஜெனட்டிக் ஆர்கானிசம்ஸ், அவ்வளோதான். எம்ஆர்என்ஏ மெசஞ்சர் ஆர்என்ஏ மட்டும்தான் அது வந்து எடுத்துட்டு போகணும்னு வச்சுக்கலாம். நம்ம ஏன்னு சொல்றோன்னா, இதே மாதிரி ஒரு ஃபார்மேட்ல அங்கேயும் ஜீன் ஒன்று ஜெனட்டிக் மியூட்டேஷன், ஜீன் எக்ஸ்பிரஷன், இங்கேயும் வந்து ஜீனோம் எடிட்டிங் அப்படின்றதெல்லாம் வந்து என்னது ஏரியல் பயோஜினோமிக்ஸ், அதுலேயும் இதே மாதிரி ஃபார்மேட் தான் அது. மெட்டாஜினோமிக்ஸ் இதே மாதிரி தான் ஆப்ஷன் செட்டப்பும் இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். அதே போல் அந்த இது ஓகே, அது வந்து எவல்யூஷனரி இருக்குமா? சரி. ஹலோ, இருக்கேன். Why does the government of India promote the use of neem coated urea in agriculture? Government promote பண்ண எதுக்குன்னா, release of neem oil in the soil increases the nitrogen fixation by the soil microorganism. Neem coating slow down the rate of dissolution of urea in the soil. Nitrous oxide, which is a greenhouse gas, is not at all released in the atmosphere by crop hills. இதை eliminate பண்ணிடலாம். Next, it is a combination of weedicide and a fertilizer for a particular crop. இதுவே ரொம்ப இதாதானே இருக்கு. பர்டிகுலர் கிராப்காக ஒரு கவர்மெண்ட்டே ப்ரோமோட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்க. இதுதான் மேட்டர். நெக்ஸ்ட் ஏ வந்து நேச்சுரலா நடக்கிறதானே ஒண்ணு. ஓகே, ஆனா நம்ம கவர்மெண்ட் ஏன் ப்ரோமோட் பண்ணோம்னா எஃபிஷியன்சி இருக்கணும், இல்லைன்னா வந்து ஒரு எக்கனாமிக் வேல்யூ இருக்கணும் அதுல கன்ஃபார்மா. ஏன்னா சம்திங் நீம் யூரியா கூட நீமை கோட் பண்ணி அனுப்புறாங்க. அப்ப யூரியான்றது யூரியாவுக்கு தான் மேட்டரா இருக்கணும். யூரியான்னு கொடுக்குற ஒரே ஆப்ஷன் இது மட்டும்தான். மற்ற யூரியா கூட கொடுத்துருக்க மாட்டாங்க. யூரியாவும் பொறுமையா அனுப்பும் அது அப்படின்ட்டு. Which of the following best describe the aim of Green India Mission of Government of India? Incorporating environmental benefits and cost into union and state budget, thereby implementing the green accounting. Launching the second green revolution to enhance agricultural output so as to ensure food security to one and all in the future. Restoring and enhancing forest cover and responding to climatic change by a combination of adaptation and the mitigation measure. Second one வந்து இதுக்கு ரெலவெண்டா இருக்கு. அக்ரிகல்ச்சர் அவுட்புட்டுக்கும் கிரீன் இந்தியா மிஷன் அங்க ப்ரொடக்டிவிட்டி பார்த்தோம்ல. கிரீன் இந்தியா மிஷன்ன்றது சோஷியோ எக்கனாமிக் அண்ட் என்விரான்மெண்டல் தான் இருக்குமே தவிர எக்கனாமிக் ப்ராஃபிட் ஓரியன்டட். தேர்ட் ஒன் ஜெனரலா தான் இருக்கு, அதோட இன்டென்ஷன் மாதிரி இருக்கு. அடாப்ஷன் மிட்டிகேஷன் மெஷர்ஸ். ஓகே, மேல ஃபர்ஸ்ட் ஒன் கிரீன் அக்கவுண்டிங். சோஷியோ எக்கனாமிக்னா எக்கனாமிக் இன்னும் வருது இல்ல, நீ சொல்றபடி பார்த்தா ஓவர் ஆம்பிஷியஸ்ங்க. சும்மா ரொம்ப கிரீன் இந்தியா மிஷன்ன்றது சும்மா ரீஸ்டோர் பண்ணலாம், இதை பண்ணலாம், அதை பண்ணலாம், டிஸ்கஸ் பண்றதோட நிறுத்திக்குவாங்க. இப்பதான் காசு பத்தி பேசுறாங்க. 2016 டிஸ்கஸ் பண்றதோட முடிஞ்சுச்சு.
இதெல்லாம் பெருசு பெருசு, இதெல்லாம் ஓவர் ஆம்பிஷியஸ், இதுவும் ஓவர் ஆம்பிஷியஸ், ரொம்ப பெருசா பண்றாங்க. உனக்கு டவுட் வித் இருக்கா இதுல? ரெஃபரன்ஸ் இல்ல வித் ரெஃபரன்ஸ் டு ப்ரீ பேக்கேஜ்டு ஐட்டம்ஸ் இன் இந்தியா. ஆக்சுவலி அந்த கொஸ்டின்ல இம்ப்ளிமெண்டிங் கிரீன் அக்கௌண்டிங் மட்டும்தான். இப்போ நார்மலா கிரீன் அக்கௌண்டிங் பண்ணலாம்னு சஜஸ்ட் பண்ணா கரெக்டா தானே வரும். பட்ஜெட்ல பண்ண சொல்றதுன்றது பெருசு கேவி. இப்போ நம்ம கவர்மெண்ட்ல ஈஸியா பண்றது இல்ல. ஒரே ஒரு ஸ்டேட் தான் கிரீன் அக்கௌண்டிங் பண்ணது, கிரீன் ஜிடிபின்னு ரிலீஸ் பண்ணது, யூகே, உத்தரகண்ட். இது உத்தரகாண்ட். அது நார்மலா அதை பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். கிரீன் அக்கௌண்டிங் எப்படி மெஷர் பண்ணுவா ஃபர்ஸ்ட்? கஷ்டம். அதெல்லாம் ஓவர் ஆம்பிஷியஸா சொல்றது. ஒரு மிஷன்ல அதுவும் பண்ண மாட்டாங்க. லைக் ஒரு மிஷன் இன்டர்லிங்கிங் ஆஃப் ரிவர் மாதிரி அந்த அந்த மாதிரி நிறைய பேர் எடுக்கல. எக்ஸாக்ட்லி. ஒரு மிஷன்ன்றது இவ்வளவுதாங்க, இவ்வளவுதான். ரிஸ்டோரேஷன், என்ஹான்சிங் த ஃபாரஸ்ட் கவர் அண்ட் ரெஸ்பாண்டிங் டு climate சேஞ்ச் பை காம்பினேஷன் ஆஃப் அடாப்ஷன் அண்ட் ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு ரெஸ்பாண்ட் பண்ண போறேன், ஃபாரஸ்ட் என்ஹான்ஸ் பண்ண போறேன், அவ்வளவுதான் மிஷன். மிஷன் சத்பாவனால என்ன பண்ண போறாங்க? மிஷன் சத்பாவனால நான் வந்து எல்லாருக்கும் அவேர்னஸ் கிரியேட் பண்ண போறேன், அதான் ஒரு மிஷன், அவ்வளவுதான். சின்ன ஷார்ட் டேர்ம் கோல். மிஷன் எல்லாமே ஷார்ட் டேர்ம் கோல், இதெல்லாம் பெருசு. ஆக்சுவலா இந்த மாதிரி கொஸ்டின் சால்வ் பண்றதுக்கு கவர்னன்ஸ் தெரிஞ்சா போதும். பப்பாடு பாய் மாதிரி பப்பாடு. With reference to pre-packaged items in India, it is mandatory to the manufacturer to put which of the following information on the main label as per the Food Safety and Standards Regulation 2011. List of ingredients including additives. வராது, ஏன்னா அது அவங்களோட சீக்ரசி இதே நம்ம அந்த பிரைவசிங்கிறது இல்லை, அந்த இது எடுக்கிற மாதிரி எடுத்துக்கலாம் தானே. சரி, சால்வ் பண்ணு. நியூட்ரிஷனல் இன்ஃபர்மேஷன், இது வந்து கன்சியூமர் ரைட்டா வச்சுக்கலாம் தானே. சரி. recommendation if any made by the professional medical profession about the possibility of any allergic reaction. vegetarian or non vegetarian. ஃபர்ஸ்ட் ஒன் வராது போடுங்க. ஏடா சால்வ் பண்றா, ஃபுல்லா முடியட்டும். vegetarian non vegetarian போடுவோம் தானே. சரி. இது ஆன்சர் சொல்ற? இல்லையே, தேர்ட் ஒன் எனக்கு டவுட்டா இருக்கு, ரொம்ப கஷ்டம் தேர்ட் ஒன். ஃபர்ஸ்ட் ஒன்ல ஒரு பிஸ்கட் பாக்கெட் எடுத்துக்கோ, பின்னாடி எவ்வளவு மைதா இருக்கு, சுகர் இருக்குன்னு போடுவாங்க. நியூட்ரிஷனல் இன்ஃபர்மேஷன் தான் அதுல இருக்கும். போடுவாங்க. சுகர் இருக்குன்னு போடுவாங்க. ஆக்சுவலா தேர்ட் வராது. தேர்ட் வராது. ஏன் வராது? ஆக்சுவலி அது வந்து மெடிசினல் வேல்யூஸ் தானே சொல்றாங்க. மெடிசினல் வேல்யூஸ் சொல்ற, அலர்ஜிக் ரியாக்ஷன் பத்தி பேசுறாங்க. எனி அலர்ஜிக் ரியாக்ஷன், ஒருத்தவங்களுக்கு ஒவ்வொரு அலர்ஜி ரியாக்ஷன் இருக்கும். எக்ஸாக்ட்லி. ஒருத்தனுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ், பாடிலி ரெஸ்பான்ஸ் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதனால இது கஸ்டமைஸ்டு. ஆனா மற்றதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணி சொல்லி ஆகணும், சரியா? நியூட்ரிஷன் இன்ஃபர்மேஷன், இன்கிரீடியன்ஸ் உள்ள என்னென்ன போடுற, மைதா போடுற, ரொம்ப சீக்ரெட் இன்கிரீடியன்ஸ் வந்து நீ வந்து மசாலான்னு போட்டுடலாம் வச்சுக்க. ஆனால் மற்றதெல்லாம் போட்டாகணும். நியூட்ரிஷன் எல்லாத்தையும் நியூட்ரிஷன் இன்ஃபர்மேஷன் அண்ட் வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன். ஆக்சுவலி சுப்ரீம் கோர்ட் அப்புறம் தான் கொடுத்தாங்க. 3 மட்டும் தூக்கிறேன். ரொம்ப ஆட் ஒன் அவுட்டும் அதுவும் தான் இருக்கு, அது ஒன்று தான் இருக்கு. ஓகே இல்ல கேவி உனக்கு? தேர்ட் ஒன் வந்து ப்ராடக்ட்னால தான் வரல, இதுவே ஃபார்மசூட்டிக்கல் ப்ராடக்ட். தேர்ட் ஒன் எடுத்தனால நான் போட்டேன், இல்லைன்னா தப்பா தான் போட்டிருக்கேன். ஆப்ஷன் மெரிட்டுங்க, இதெல்லாம் ஆப்ஷன் மெரிட்ல பாதி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆக்சுவலா மாத்தினாங்கன்னா காலிடும். யூனிக் அரவிந்த் ஏதோ சொன்ன, என்ன சொன்னதா? இல்ல தேர்ட் ஒன் வந்து ஃபுட் ப்ராடக்ட்னால தான் போடல, இதே ஃபார்மசூட்டிக்கல் ப்ராடக்ட்னால தான் போட்டுருக்கோம். என்ன ப்ராடக்ட்னா போட மாட்டேன், ஃபார்மாவா? அலர்ஜிக் ரியாக்ஷன் போட மாட்டாங்களேப்பா, எந்த இதுலயுமே போட மாட்டாங்கடா. அக்கா இப்போ ஒரு சோப் எடுக்கிறோம்னா வந்து இஃப் அலர்ஜிக் ரெஃபர் டாக்டர்னு போட்டுருப்பாங்களா, அதுவே அலர்ஜிக் மேண்டேட்டரி கிடையாது. கண்டிப்பா மேண்டேட்டரி மேபி தெரியல, எனக்கு தெரியல, மேபி இருக்கலாம். ஆனா புதுசா சொல்றேன், எனக்கு தெரியல. பட் ஃபார்மசூட்டிக்கல் ப்ராடக்ட் வரைக்கும் மேண்டேட்டரி வந்து வாட் கைண்ட் ஆஃப் இது, அத பிரிஸ்கிரிப்ஷன் வேணுமா வேணாமாங்கிறது மட்டும் தான் மேண்டேட்டரி. Okay, what are the unique about Karai camels, a breed found in India? It is capable of swimming up to 3 kilometers in sea water.
சரி. ரொம்ப யூனிக்கா சொல்றாங்க. யூனிக்குன்னு கேட்டிருக்கான். அல்லாம ஸ்பெசிஃபிக்கா கொடுத்துருக்கான். மேபி இருக்கலாம்னு வச்சுக்கோங்க. இது 2 கிலோமீட்டர் ஐடியாவே இல்லைன்னு 4 கிலோமீட்டர்னு நம்மளால மாத்த முடியாது. ஏன்னா இட் கேன் ஸ்விம் அவ்வளவுதான். இட் சர்வைஸ் பை கிரேசிங் ஆன் மேங்க்ரோவ்ஸ். இட் லிவ்ஸ் இன் தி வைல்ட் அண்ட் cannot be domesticated. ஒன்னு பண்ணலாம் இன்னொன்னு பண்ண முடியாதா? இந்த கொஸ்டின் வரைய பேட்டரி. Yeah, exactly. Recently, our scientists have discovered a new and distinct species of banana plant which attain a height of 11 meters and has an orange-colored fruit pulp. In which part of India has it been discovered? Andaman Island, Anaimalai Forest, Maikla Hills, tropical rainforest of Northeast. நம்ம பார்த்தோம்ல மேல வெஸ்டர்ன் காட்ஸ்னு ஒரு ஏரியா பார்த்தோம்ல, அதே மாதிரி அந்த ஐலாண்ட் அப்ரோச்சிங் எடுத்துருவாங்க. அந்த அப்ரோச்சிங் எடுத்துருவாங்க. ஹோலிஸ்டிக்கா ஒரு இடத்துல தான் சொல்றாங்க. இல்லைன்னா ஒரு ஃபாரஸ்ட்ல மட்டும், ஒரு ஹில்ல மட்டும், ஒரு நார்த் ஈஸ்ட்ல ரெயின் ஃபாரஸ்ட்ல மட்டும் அப்படின்னு சொல்றது விட ஹோலிஸ்டிக்கான ஒரு ஏரியாவை அப்ரோச் பண்றது கரெக்ட் ஆகுதுன்னா அந்த ட்ரெண்டை ஃபாலோ வச்சுக்கோங்க. இது என்னது இது? ஓகே, கீழே இருக்கா? with reference to ஒரு ஆப்ஷன் காணும் இந்த கொஸ்டின்ல. சரி இரு பார்ப்போம். சரி ஆப்ஷன் நம்மளே எலிமினேட் பண்ணி போட்டுக்கலாம். with reference to initiative for nutritional security through intensive millet promotion, which of the following statements are correct? The initiative aims to demonstrate the improved production and post-harvest technology and to demonstrate value addition techniques in an integrated manner with a cluster approach. சரி. Poor, small, marginal and tribal farmers have large stake in this scheme. General statement. An important objective of this scheme is to encourage farmers of commercial crops to shift to millet cultivation by offering them free kits of critical inputs of nutritional and micro irrigation equipment. இது ரொம்ப இதா இருக்குல்ல. 1 2 only 3 only none. இது போடுவேன். இப்படி கேட்டவா தேர்ட் ஸ்டேட்மெண்ட் எடுத்துடலாம் மாதிரி எனக்கு தோணுது. ஏன் எடுப்பேன்? ஃப்ரீயா ஒன்னு கொடுத்து பண்ண வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல. அவ்வளவுதான். சும்மா ஆல்ரெடி கமர்ஷியல் கிராப் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள போயிட்டு ஃப்ரீயா கொடுத்து நம்ம பண்ணா மாத்துனா அப்ப யாரு அப்ப ரைஸ்லாம் யாரு ப்ரொடியூஸ் பண்ணுவா? பண்ண மாட்டாங்க. ரொம்ப ஓபன் எண்டட் ஸ்டேட்மெண்ட், ஓவர் ஆம்பிஷியஸும் கூடாது. செகண்ட் ஒன் கரெக்ட் போடுவேன். செகண்ட் கரெக்ட். மேஜர் ஸ்டேக் வச்சிருக்கலாம். ஒருத்தவங்களுக்காக பண்றாங்க. நெக்ஸ்ட் டெமான்ஸ்ட்ரேட் தி இம்ப்ரூவ்ட் ப்ரொடக்ஷன் அண்ட் போஸ்ட் ஹார்வெஸ்ட் டெக்னாலஜி. டெமான்ஸ்ட்ரேட் தான பண்றாங்க. கரெக்ட் தான். and two ஓகே கண்டினியூ நீ சொல்லுடா. எது சொன்னீங்க? அது டெமான்ஸ்ட்ரேட்னால அது ஓகேவா இருக்க மாதிரி பார்த்தேன். நீங்க ஏதோ அண்டு போட்டீங்க. 1 2 சொல்லுங்க. கரெக்ட்னு சொல்லுங்க. ஆமா. என்னன்னா ஆக்சுவலி அந்த தேர்ட் பாயிண்ட் இருக்குல்ல, அதுல இன்புட் கொடுக்கறது வரைக்கும் கரெக்ட். எக்யூப்மெண்ட் தான் தர மாட்டாங்க. என்கரேஜ் தி ஃபார்மர்ஸ் டு கமர்ஷியல் இன்புட்னா நாலேஜ் மாதிரி கொடுக்கறாங்கக்கா. இல்லடா, ஆக்சுவலி அதுக்குனே ஒன்னு இருக்கு. மைக்ரோ நியூட்ரியன்ட்ஸ் இது கொடுக்கறது அப்படி ஒரு டெக்னாலஜிக்கு டெமான்ஸ்ட்ரேஷன் கிட்ஸா கொடுக்கறதே இருக்கு. அது மூலமா தான் இந்த இது கொடுப்பாங்களா, ஃபங்கிசைடு, யூரியா, அப்புறம் பயோ ஃபெர்டிலைசர்ஸ், இது எல்லாமே வந்து சில கிராப்ஸ்க்கு, மில்லட்டுக்கு, சோர்கம்க்கு இதுக்கெல்லாம் கொடுப்பாங்க. நியூட்ரியன் கொடுப்பாங்க. எக்யூப்மெண்ட் தான் தர மாட்டானுங்க. அது ஏதோ ஒரு 2000 கணக்குல கொடுப்பானுங்க. ஆனா ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் அந்த இது வரைக்கும் கரெக்ட். நாட் எக்யூப்மெண்ட். அது மட்டும் தான் தப்பு. நான் என்ன சொல்றேன்னா அக்கா, அப்ப இது வரைக்கும் கரெக்ட். ஒரு கமர்ஷியல் கிராப்ஸ் பண்றாங்க இங்க பாருங்களேன். என்கரேஜ் தி ஃபார்மர்ஸ் டு கமர்ஷியல் கிராப் அப்படின்னா ரைஸ் வளர்த்துட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அவனை வந்து கமர்ஷியல் கிராப்பை வளர்த்துட்டு இருக்கான். ஒரு 100 ஏக்கர் வச்சிருக்கான். அவனை வந்து மில்லட் கல்டிவேஷன் மாத்தி விடுறதுன்றது ஒரு ஓவர் ஆம்பிஷியஸா இருக்கிற மாதிரி இருக்குல்ல. இல்லடா, அதெல்லாம் கரெக்ட்ன்றீங்களா? செக்யூரிட்டி, எனக்கு நியூட்ரிஷனல் செக்யூரிட்டி மில்லட் ப்ரமோஷன் ஒரு ஸ்கீமே இருக்கு இதுக்குன்னே. அதனால தான் நான் சொல்றேன். இந்த பார்ட் ஃபர்ஸ்ட் ஒன் வரைக்கும் கரெக்ட். எக்யூப்மெண்ட் மட்டும் தர மாட்டாங்க. எனக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்லயே வந்து என்கரேஜ் ஃபார்மர்ஸ் கொடுத்தா ஓகே. ஷிஃப்ட் ஃப்ரம் இருக்குல்ல, அது யோசிக்கிறேன். ஆமாடா, எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா மில்லட் கல்டிவேஷனை இன்க்ரீஸ் பண்ணும். அதுக்காக இதை கொடுத்தது. அதுதான் அந்த 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 இனிஷியேட்டிவோட இதுவே, அப்ஜெக்டிவே. நீங்க வேணா செக் பண்ணி பாத்துருங்க. ஆனா அவங்க ஷிஃப்ட்லாம் எதுவும் போடலக்கா. இனிஷியேட்டிவோட எய்ம் என்னன்னா என்ன போட்டிருக்குன்னா டெக்னாலஜி டெமான்ஸ்ட்ரேஷன் கிட் ஆஃப் கிரிட்டிக்கல் இன்புட்ஸ் ஆஃப் நியூட்ரிஷன் அண்ட் பிளான்ட் ப்ரொடெக்ஷன் மெஷர்ஸ் கம்ப்ரைசிங் ஆஃப் மைக்ரோ நியூட்ரியன்ஸ், ஃபங்கிசைட்ஸ் எல்லாம் இருக்குன்றாங்க.
ரூ. 3000 பெர் ஹெக்டார் ஃபார் சில இதுக்கு சப்ளை டு ஆல் த ஃபார்மர்ஸ் இந்த யூனிட் டஸ் நாட் இன்க்ளூட் மைக்ரோ இரிகேஷன் எக்யூப்மெண்ட். மைக்ரோ இரிகேஷன் எக்யூப்மெண்ட்டை இன்க்ளூட் பண்ண மாட்டேன்றதுக்கு ஒரு ஆன்சர் சொல்றாங்க. ஆனா இது வரைக்கும் ஓகே. ஆனா நீங்க பாருங்களேன், இந்த லைனே தப்புன்றேனா. அந்த நீங்க சொல்றது என்கரேஜ் த ஃபார்மர்ஸ் டு கல்டிவேட்டிங் ஆஃபரிங் தெம் ஃப்ரீ கிட்ஸ் இது வரைக்கும் சொன்னா, இந்த லைன் எடுத்துட்டு சொன்னா கூட ஓகே தான்க்கா. இந்த லைன்றது ரொம்ப ஓப்பன் ஹெண்டடா இருக்கு பாருங்க. லைனை சும்மா நீங்க படிச்சீங்கன்னா என்ன மாதிரி இருக்கு? நான் சும்மா இந்த மாதிரி புரிஞ்சுக்கிறது கரெக்ட் தானே? இந்த மாதிரி ஒரு ஐடியா புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? ம். அந்த லைனே பிரச்சனை நான் சொல்றேன். கீழே கீழே வந்து இது வந்து நம்ம நாலேஜ்னு வச்சுக்கலாம். அந்த ஸ்கீம் படிச்சிருந்தா தான் நம்மளுக்கு தெரியும். அதை விடுங்க. சும்மா நம்ம ஒரு ரேஷனாலிட்டியில் எடுக்கணும்னு வச்சுக்கலாம். ஒரு காமன் சென்ஸ்ல எடுக்கணும்னா, ஒரு 100 ஏக்கர் வச்சிருக்க ரைஸ் கல்டிவேஷனை மில்லட் கல்டிவேஷனா மாற்ற சொன்னா எவனாவது மாத்துவானா? கன்ஃபார்ம் மாற்ற மாட்டான். இல்ல அது இல்லாம கமர்ஷியல் கிராப்ஸ் தானடா அது கேட்டிருக்காங்க. ஏன்டா நீ ரைஸுக்கே போற? சரி ஓகே, ஒரு காட்டன் வச்சுக்கிறேன். 100 ஏக்கர் வச்சிருக்கேன் கமர்ஷியல் கிராப். அதுக்கு நான் வந்து உனக்கு ஃப்ரீயா எல்லா கிட்டும் கொடுத்துறேன், எல்லா நியூட்ரியன்ட் கொடுத்துறேன், நீ ஆனா செய் அப்படின்னா செய்ய மாட்டீங்களா? இல்ல, ஒரு கவர்மெண்டே அப்படி இனிஷியேட்டிவ் பண்ணுமாக்கா? ஏன்னா 100 ஏக்கர் அதுதான் அதோட இனிஷியேட்டிவே. காட்டன் வேணாமா அப்போ? அந்த மாதிரி இருக்கு. கமர்ஷியல் கிராப் எல்லாத்தையுமே ஷிஃப்ட் பண்ணிடலாமா? ஆல் அப்படின்ற மாதிரி தானே இருக்குது, ஓப்பன் ஹெண்டடா இருக்கிறதுனால. நீங்க ஆள் கொடுக்கலனாலும் அது ஆள் தானே நீங்க எடுத்துக்கிறீங்க. இரு நான் குரூப்ல போடுறேன் ஸ்கீமை. ஆக்சுவலி அந்த கிட்ஸ் சொல்றாங்கல்ல, ஃப்ரீயா கிட்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்கன்ட்டு. சரி, அது வந்துட்டு ஸ்மால் ஃபார்மர்ஸ்க்கு வந்துட்டு கொடுத்துருக்காங்க. நாங்களே வாங்கியிருக்கோம் ஆக்சுவலி. இந்த ட்ரிப் இரிகேஷன் போடுறது, இந்த ஓசஸ், அதுக்கப்புறம் இந்த ஃபெர்டிலைசர்ஸ், இந்த மாதிரி எல்லாம் ப்ரொவைட் பண்றாங்க. மில்லட்டுக்கா? வித் ரெஸ்பெக்ட் டு மில்லட். இல்ல நான் மில்லட் கேட்கல. நான் என்ன கேட்கிறேன்னா, இந்த ஸ்டேட்மெண்ட்ல தான் பிரச்சனை இருக்குன்றேன். கமர்ஷியல் கிராப்பை ஒரு கமர்ஷியல் கிராப் நான் சும்மா 1 ஏக்கர் கூட வச்சுக்கிறேனே. ஒரு ஏக்கர் காட்டனை வந்து இருக்கிற எல்லா கமர்ஷியல் கிராப்னா என்ன? காட்டனு, கோப்ரா, வேற என்னென்னலாம் இருக்கு? வேற மாதிரி இன்னொரு கமர்ஷியல் கிராப் வேற ஏதாவது? சரி, வேற ஏதாவது கமர்ஷியல் கிராப்ஸ் எல்லாம் நான் என்ன பண்றேன், ஜூட் எல்லாத்தையும் நான் மில்லட்டா கன்வெர்ட் பண்ணி விட்டுருவேன். அப்போ யார் இதை ப்ரொடியூஸ் பண்ணுவா அப்படின்றத இந்த ஸ்டேட்மெண்ட் அதை தான் என்ன மீன் பண்ணுது. நான் அதனால தான் தப்புன்னு எடுத்தேன். எனக்கு இது தெரியவே தெரியாது. அது ஸ்கீம் படிச்சா தான் தெரியும் நம்மளுக்கு. ஸ்கீம் படிக்கலன்னா இந்த மைக்ரோ ஸ்கீம் படிச்சா கூட ஞாபகம் இருக்காது. ஆக்சுவலா வாய்ப்பே இல்லை. முத்ரா ஸ்கீம்ல அது 3 விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு எனக்கு பெரிய விஷயமா இருக்கு. ஸோ இது என்னால ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஸோ நான் இந்த ஸ்டேட்மெண்ட்ல இதுதான் பிரச்சனை எடுக்கிறேன். மேபி நீங்க அதோட அப்ஜெக்டிவ் எடுத்து போடுங்க அக்கா. இதே மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வேற ஏதாவது தான் டெக்னிக் மாத்தணும். With reference to an initiative called the Economics of Ecosystem and Biodiversity, which of the following statement is correct? It is hosted by UNEP, IMF and World Economic Forum. என்ன சொல்றேன்? இத்தனை பேர் பண்றாங்க தப்பு. It is a global initiative that focuses on drawing attention to the economic benefits of the biodiversity. இது ஜெனரலா இருக்கு. It presents an approach that can help decision makers recognize, demonstrate and capture the value of ecosystem and diversity. Demonstrate the normal இருக்கு. 2 and 3. With reference to red center, sometimes in consider the following statement. It is a tree species found in the part of South India. ஆனா இங்க அது எண்டமிக்னு சொல்றது கரெக்டா இது பாரு. ஓகே, பாசிபிளி ஃபர்ஸ்ட் क्वेश्चन. எண்டமிக்னு சொல்ல ஃபவுண்ட் ஒன்லின்னு கொடுக்கல. ஃபவுண்ட் இன் பார்ட் ஆஃப் சவுத் இந்தியா தான கொடுத்திருக்காங்க. அப்படி கூட எடுத்துக்கலாம். கரெக்ட் தான். சரி. It is one of the most important tree in the tropical rainforest areas of South India. இது வந்து நம்ம இதுதான் ஸ்பெசிஃபிக் ஃபேக்ட். இதுல நீ அத கூட என்ன ஞாபகம் வச்சுக்கிற? மொரிங்கா, எவர்கிரீன் ஃபாரஸ்ட், எவர்கிரீன் ட்ரீஸ்னு சொன்னது தப்பா? இப்போ வேற எதுவும் நம்ம மேல பார்த்தோமே, ட்ராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட். இது பேர் என்ன? டீக். ஜாக் ஃப்ரூட்லாம் ஸ்டேட்மெண்ட்ல வரல. With reference to initial, இன்னொரு அதே கொஸ்டினா? அதே கொஸ்டின் முன்னாடி பார்த்தது. Which of the following statements are correct? Proper design and effective implementation of UN Red Plus program can significantly contribute to protection of biodiversity, resilience of forest ecosystem, poverty reduction. ஃபர்ஸ்ட் ரெண்டு ஓகே, சம்வாட் லிங்கிங்கா இருக்கு. உனக்கு வந்து இங்க ரெட் பிளஸ் பாவர்ட்டி ரிடக்ஷன் எலிமினேட் பண்ணலாம்னு நினைப்பல. ஆனா அது ஹோலிஸ்டிக்கா தான் நீ எடுக்கணும் இந்த மாதிரி क्वेश्चंस. ஏன்னா பாவர்ட்டி ரிடக்ஷன்ன்றது எடுக்கணும். ஏன்னா
இது வந்து ரொம்ப பெருசு, காம்ப்ரிஹென்சிவ். ரிடக்ஷன் இன் த டிஃபாரஸ்டேஷன் அண்ட் ஃபாரஸ்ட் டிகிரடேஷன் முடிப்பாங்க. தட் இன்க்ளூட்ஸ், அப்போ நீ அதை இன்டைரக்டா லிங்க் பண்ணிக்கணும். இல்ல இது வந்து அது இப்படி இந்த யூஎன் இதை கரெக்டா இம்ப்ளிமெண்ட் பண்ண என்ன நடக்கும், என்ன நடக்கும்னு நல்லா கேக்குறாங்க. எதுக்கு வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ மேபி கான்சிக்வன்ஸா பாவர்ட்டி ரெடியூஸ் ஆகும். கான்ட்ரிபியூட் பாவர்ட்டி கண்டிப்பா ரெடியூஸ் ஆகும். ஆகாதுன்னு சொல்ல முடியாதுல்ல அந்த மாதிரி. ஓகே, கிரீன் ஹவுஸ் கேஸ் ப்ரோட்டோகால் 4 ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்கோம். இன்டர்நேஷனல் அக்கௌண்டிங் டூல் யாருக்கு, கவர்மெண்ட் அண்ட் பிசினஸ் லீடர்ஸ். எதுக்கு, டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் குவான்டிஃபை மேனேஜ் கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன். சரி. Okay. Next one, it is an initiative of United Nations to offer financial incentives to developing countries to reduce greenhouse gas emissions and adopt eco-friendly technologies. இது financial incentive தப்பு இல்லாமா? வச்சுக்கலாம். அதான் யூஎன் பண்றான் அப்படிங்கிறாங்க. It is an காசுலாம் கொடுத்து நான் பார்த்ததே கிடையாது. intergovernmental agreement ratified by all members. புரோட்டோகாலுக்கும் அக்ரிமெண்ட்டுக்கு எல்லாம் எல்லா மெம்பரும் இது பண்ணியிருக்காங்கிறதும் நம்ம எடுத்துக்கலாம். இட் இஸ் ஒன் ஆஃப் தி மல்டிலேட்ரல் REDD plus initiative hosted by World Bank. இங்க மெட்ரிக் இருக்கா? மெட்ரிக்கே லிங்க் வச்சுக்கோங்க எப்பயுமே. என்விரான்மெண்ட்ல மெட்ரிக் அண்ட் மெரைன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போதைக்கு நம்ம கண்டுபிடிச்சது அதுதான். What is the purpose of District Mineral Foundation in India? Promoting mineral exploration activities in mineral rich districts, protecting the interest of person affected by mining operations, authorizing state government to issue license for mineral exploration. Third one, நீ அன்னைக்கு சொன்ன அந்த அபெக்ஸ் பாடி ஆஃப் அதுல வர மாதிரி இல்ல, ஸ்டேட் கவர்மெண்ட்டே இவங்க அத்தரைஸ் பண்றாங்களா? கரெக்ட். ஒரு ஃபவுண்டேஷன் கரெக்ட் அப்படிதான் இருக்கு. அந்த क्वेश्चन பார்த்தோம்ல, என்ன क्वेश्चन அது? நேஷனல் எஜுகேஷன் வந்து ஹவுசிங் அஃபேர்ஸ். அது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் அர்பன் அஃபேர்ஸ் கீழ இருக்கு அப்படின்னு பார்த்தோம்ல. அதே மாதிரி ஆத்தரைசிங் ஸ்டேட் கவர்மெண்ட்ன்றது கவர்னன்ஸ் அப்படியே டாப் டவுன் அப்படியே திருப்பி போட்ட மாதிரி இருக்கு. ப்ரமோட் பண்றாங்க, ப்ரொடெக்ட் பண்றாங்க, அவ்வளவுதான் அவனோட வேலை. ஒரு நிமிஷம், அந்த ஃபர்ஸ்ட் क्वेश्चनா? இல்ல 62. சொல்லுங்க. அதுக்கு ஆன்சர் 2 ஒன்லி தான் வரும். ப்ரமோட் பண்ண மாட்டாங்களோ? ப்ரமோட்டிங் மினரல் எக்ஸ்ப்ளோரேஷன் ஆக்டிவிட்டீஸ். ஓகே, ஆமாக்கா, கரெக்ட் நீங்க சொல்றது. அது வந்து இன்னொரு ஆர்கனைசேஷன் பேர் என்னக்கா? மினரல் எக்ஸ்ப்ளோரேஷன் ட்ரஸ்ட் ஒண்ணுமே. நேஷனல் மினரல் எக்ஸ்ப்ளோரேஷன் ட்ரஸ்ட். அதுதான் வந்து ப்ரமோட் அதான் இப்ப பண்ணுவாங்க. நாலேஜ் தெரியாம எப்படி இதை எடுப்ப நீ? தெரியாது, எடுக்க முடியாது, வாய்ப்பு இல்லை. 1 and 2 தான் போட்டு வருவோம். தப்பு வாங்கிட்டு தான் வர வேண்டியதான். எதுவுமே பண்ண முடியாது இது. இல்லைன்னா உங்களுக்கு வேற ஏதாவது தெரிஞ்சுச்சுன்னா ஃபவுண்டேஷன் இருக்கு பாரா. ஃபவுண்டேஷன்லாம் வந்து பார்த்தோன்னா போஸ்ட் இதுக்கு அப்புறம் ஆனதுக்கு அப்புறமே ஹெல்ப் பண்ணதான் ஃபவுண்டேஷன், என்ஜிஓஸ், ஃபவுண்டேஷன்ஸ். அப்படியா? அவ கரெக்ட் தான். ஃபவுண்டேஷன் என்ன பண்ணுவாங்கன்னா என்ஜிஓ மாதிரி தான் இருக்கும். நாஸ் ஃபவுண்டேஷன். இப்ப ஃபவுண்டேஷனாலே வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுனா ஃபவுண்டேஷன்ஸ், என்ஜிஓஸ் ஆர் ஃபவுண்டேஷன்ஸ் தானே. நீ அந்த டைரக்ட் லிட்டரல் மீனிங்ல எடுக்க சொல்றீங்களா? கவர்னன்ஸ் பப்பாடு வர்க் ஆகுது பாத்தியா? ஆமா, டைரக்டா லிட்டரல் மீ ஃபவுண்டேஷன்னா பாதிக்கப்பட்டவங்க ஹெல்ப் பண்றது. அது எப்படின்னா செகண்ட் ஒன் வருதா? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. கமர்ஷியலா இருக்கு. ஒரு ஃபவுண்டேஷன் போயிட்டு கமர்ஷியலா பண்ணிட்டு இருப்பாங்க. கரெக்ட். அந்த மாதிரி. ஓகே, ஆக்சுவலா இந்த ஆக்ட் படிச்சா போடலாம். ஆக்ட் படிக்கலாம்னு வச்சுக்கேன், அவன் சொல்ற மாதிரி தான். அது மோஸ்டா இந்த மாதிரி இந்த எலக்ட்ரிசிட்டி இதுக்கெல்லாம் வந்து அந்த ப்ரொமோட் பண்றது வந்து என்ன தெரியுமா இருக்கும், அந்த கார்பரேஷன் ட்ரஸ்ட் அந்த மாதிரி ஏதோ வரும். ஆமா, நீ அதான் நீ பார்த்தா ஆகணும். ரெண்டுத்துக்கான வேலை வந்து தனித்தனியா பிரிச்சிருப்பாங்க. ஃபவுண்டேஷனுக்கு ஒரு வேலை பிரிச்சிருப்பாங்க. முன்னாடி அந்த நேஷனல் பயோடைவர்சிட்டி அத்தாரிட்டி பார்த்தோம், அது வந்து ஜெனட்டிக் இதுக்கு பண்ணதுங்கிற ஒரு இது நம்ம தப்பு பார்த்தோம்ல. ஜெனட்டிக் மாடிஃபிகேஷன் ஆஃப் தி கிராப் பிளான்ட்ஸ்ல பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தப்புன்னு பார்த்தோம்ல, அத்தாரிட்டின்னு சொல்லிட்டு. ஞாபகம் இருக்கா? காலையில தப்புன்னு பார்த்தோம். ஏன் தப்புன்னு பார்த்தோம்? அத்தாரிட்டின்றதுனால தப்புன்னு பார்த்தோமா? ஜெனட்டிக் பண்ணாது, அது ஜெனட்டிக் நீர் அப்ரைசல் பண்ணும். இன்னொன்னு அத்தாரிட்டி வந்து இந்த மாதிரி வேலை பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நான் எடுத்தப்ப. மேபி அதை கூட லிங்க் பண்ணிக்கலாம். அதான் நீங்க நான் என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸை அந்த மாதிரி அத்தாரிட்டியோட இருக்கிறத கூட லிங்க் பண்ணிக்கோங்க. அதுதான் நல்லது. இந்த ஃபவுண்டேஷன்ன்றது அதோட பர்பஸே பேசிக்கா என்னன்னா
அஃபெக்ட் ஆகிற பீப்புள்ஸை இன்ட்ரெஸ்டோட பாத்துக்கிறது தான் அவங்களோட வேலை. ப்ரமோட் அப்ப நீங்க ஏதோ பண்ணலாம். சொல்ல வந்தீங்களா? இல்லடா, அதேதான் நீ சொன்னது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. மேபி நீங்க அது அது அந்த கொஸ்டின் பேர் என்ன? அந்த கொஸ்டின் நேஷனல் நேஷனல் பயோடைவர்சிட்டி இது ஒர்க் என்ன அப்படிங்கிறது. ஓகே, நீங்க கேட்டிருந்தாங்க கரெக்ட். 2023லயும் கேட்டிருந்தாங்க பயோடைவர்சிட்டி அத்தாரிட்டியோட ஒர்க் என்னன்னு. 2 ஆமா. கேள்வி கேட்டிருந்தாங்க. ஒன்னு ஸ்டேட் பயோடைவர்சிட்டி மெக்கானிசமும் கேட்டிருந்தாங்க, அவங்களோட போர்டையும் ஆமா கேட்டிருந்தாங்க. கரெக்ட். நீ அந்த கொஸ்டின்லயே அந்த ஆக்ட்ல இதுலயே பார்த்து வச்சுக்கோங்க, அந்த மானிட்டர் பண்றது நேஷனல் லெவலா, அதுக்கு தான் அத்தாரிட்டி வரும். ஸ்டேட் லெவல் நிறைய கலெக்ட் பண்ணுவாங்க, லைசன்சிங்ஸ் இது பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து ஸ்டேட் பயோடைவர்சிட்டி போர்டுன்னு வரும், அத்தாரிட்டின்னு வராது. ஓ அந்த அந்த கொஸ்டின் நினைச்சேன்டா. அந்த நேஷனல் பயோடைவர்சிட்டி அத்தாரிட்டி பாக்காதப்பதான் ஜெனட்டிக் ரிசோர்சஸ் வந்து பாக்குறது இவங்க தான் சொல்லியிருந்தோம்ல. இதுவே ஜெனட்டிக் ரிசோர்ஸ்க்கு பதிலா பயாலஜிக்கல் ரிசோர்ஸ் டைவர்சிட்டின்னு பார்த்தோம்னா அது பயாலஜிக்கல் மேனேஜ்மெண்ட் கமிட்டின்னு ஒன்று இருக்கு. பயோடைவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் கமிட்டி அதுக்குள்ளே வரும்டா. அங்க வந்து அந்த அத்தாரிட்டி, அந்த போர்டு, அதுக்கு இப்ப நீ சொன்ன ஃபவுண்டேஷன், அதுக்கு சொல்லிட்டு இருக்கோம். இப்போ நம்மளுக்கு என்ன டெஃபினேஷன் தெரியணும்னா, அத்தாரிட்டிக்கு, போர்டுக்கு, கமிஷனுக்கு, கமிட்டிக்கு இதுக்கெல்லாம் வித்தியாசம் தெரிஞ்சா தான் நம்ம போட முடியும். ஆக்டுக்கு, ரெகுலேஷன்ஸ்க்கு, ஆக்ட் ரூல்ஸ் கூட நம்ம ஏதாவது கண்டுபிடிச்சிடலாம். ஆனா இதுக்கு நமக்கு தெரியல பாத்தியா, அதுதான் மாற்றம் எல்லாத்துலயும். சரி, யாராவதுக்கு அந்த மாதிரி ஏதாவது அந்த டெஃபினேஷன் குரூப்ல இன்ஸ்டிடியூட் போடுங்க. நேஷனல் இன்ஸ்டிடியூட் வந்து இந்த மாதிரி இது பண்ண மாட்டாங்க. இன்ஸ்டிடியூட்ஸ் கரெக்ட். Which of the following regions of India are the shale gas resource found? Cambay Basin, Kaveri Basin, Krishna Godavari Basin. Cambay வரும் தானே? ஷேல் கேஸ் எல்லாமே பேசின்ல, ஷேல் கேஸ் எல்லாத்துலயுமே கிடைக்கும். With reference to Agenda 21, sometimes seen in news, consider the following. அஜெண்டாங்கிறது ஒரு ஆக்ஷன், குளோபல் ஆக்ஷன் பிளான் ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். அஜெண்டா ஆக்ஷன் பிளான் கரெக்டா இருக்க மாதிரி இருக்குல்ல. அங்கேயும் பார்த்தா குளோபல் ஆக்ஷன் பிளான். இதுக்கு நேஷனல் டிட்டர்மைன்ட் கான்ட்ரிபியூஷன். It's originated in World Summit for Sustainable Development held in Johannesburg in 2002. ஆரிஜினேஷன்ல பிரச்சனை இருக்கு. இதான் ரியோ 10ல கேட்டிருந்தாங்க. அது ரியோலே வந்திருக்கும் நினைக்கிறேன். ரியோ 10ல எத்தனை क्वेश्चन பாரு. அஜெண்டா 21 இது ஒன்னு. சரி, ரியோ 21. Consider the following statement. International Solar Alliance was launched at the United Nations Climate Change Conference in 2015. சரி. The alliance includes all the members of the United Nations. இதான் பிரச்சனை. தப்பு தானே? அப்போ மேல இருக்கிறது கரெக்ட்டா? கிளைமேட் கான்ஃபரன்ஸ் லான்ச் பண்ணிருப்பாரு அவரு. ஆமா. ஆனா பாரிஸ்ல இது வந்து கிளைமேட் கான்ஃபரன்ஸ்னு சொல்றாங்க. அப்படிதான், ரெண்டுமே ஒண்ணுதான்டா. பாரிஸ்ல நடந்த கிளைமேட் சேஞ்ச் கான்ஃபரன்ஸ் நியூயார்க்ல தான் நடந்துருக்கு 2015. இல்ல 2015 பாரிஸ்ல நடந்துருக்கு. பாரிஸ் முடிச்சிட்டு 15ல இருந்து இங்க போய் கிளைமேட் கான்ஃபரன்ஸ் நியூயார்க்ல வந்து லான்ச் பண்ணிருப்பாரு. கரெக்ட் தான் நீ சொல்றது. இது ஒரு எக்ஸம்ஷன், நம்ம போடுறதுக்கான எக்ஸம்ஷன். இது வேற வழி கிடையாது. தப்பு வாங்கி தான் ஆகணும். இல்லைன்னா எப்படி நீங்க படிச்சிருப்பீங்க இதை? இது ரொம்ப பெருசா தானே கேக்குறாங்க. மற்றதான் படிச்சிருக்க மாட்டீங்க. பெருசா கேட்டது கண்டிப்பா ஒரு மாதிரி கரெக்டா தான் கேக்குறாங்க. The cities of our country, which among the following atmospheric gases are normally considered in calculating the value of air quality index? Carbon dioxide அடிச்சு விட்டுரு, கார்பன் மோனாக்சைடு வரும், சல்ஃபர் நைட்ரஜன் டை ஆக்சைடு, NO2, சல்ஃபர் டை ஆக்சைடு வரும், மீத்தேன் வரும். NO2 N2, கார்பன் மோனாக்சைடு வரும். மீத்தேன் வராது. மீத்தேன் வருமா? என்னமே மீத்தேன் வரும். 8 தான இருக்கு. மீத்தேன் வராது. சாரி சார், 8 தான் இருக்கு. ரெண்டுமே கிரீன் ஹவுஸ் கேஸ். ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி பொல்யூஷன் கேட்கும்போது அது ஹோலிஸ்டிக் அட்ரஸ் பண்ணும். ஆனா இது நேரோட்டிக் ஆகுதுங்க. ஓகே, அப்படி கார்பன் டை ஆக்சைடு வராதுன்னு தெரிஞ்சாலே போட்டுடலாம். எக்ஸாக்ட்லி. The Astrosat Astronomical Observatory launched by India. Which of the following statements are correct? Other than USA and Russia, India is the only country to have launched a singular observatory into space. இது வந்து நார்மல் சாட்டிலைட் தான சொல்றாங்க. நார்மலா சொல்றாங்க. சொன்ன மாதிரி ஸ்பேஸ் ஒரு டைம் நீ பிரிச்சல. சிச்சுவேஷன்னா அது கரெக்ட்டா இருக்கு. நேவிகேஷன் சிச்சுவேஷனா கரெக்ட். ஆனா இது பிராடரா ஒரு டெக்னாலஜிக்கல் டெவலப்மென்ட் இன்வெஸ்ட்மென்ட்லாம் சம்பந்தப்பட்டிருக்குது.
அப்படின்னா அது தப்பு. இந்தியாவும் அவ்வளோக்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லை, அதனால டெக்னாலஜியும் இல்லை. நீ பிரிச்சல்ல அந்த ஸ்பேஸ்க்கு கனடா, யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி, ஜப்பான், இந்தியா, சைனா, ரஷ்யா அப்படி பார்த்தப்போ இது ஒரு நார்மல் சேட்டிலைட் தானே, ஒரு அஸ்ட்ரானமிக்கல் அப்சர்வேட்டரி தானே. கண்டிப்பா அப்சர்வேட்டரி மத்தவங்க யாரும் பண்ணிருக்க மாட்டாங்க ஈஸியா பண்ணிருப்பாங்க. அப்படிங்கறதும் இப்ப மூணுக்கு போறது அந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய மிஷன் தான் நாமளும் ஏதாச்சும் பண்ணிருக்கலாம். கம்மி பேர் தான் பண்ணிருக்காங்க. இது ஒரு நார்மல் அப்சர்வேட்டரியா இருக்கு. ஓகே, ஆஸ்ட்ரோசாட் வந்து 2000 கேஜி, பிளேஸ் இன் ஆர்பிட் ஆஃப் 1650. வெயிட்டும் ஜாஸ்தியா இருக்க மாதிரி இருக்கு, டிஸ்டன்ஸ் ஜாஸ்தியா இருக்க மாதிரி இருக்கு. அதனால டிஸ்டன்ஸ் வேல்யூஸ் எப்பயுமே மோஸ்டா பிரச்சனை. நம்ம எடுப்போம். வேல்யூஸ் எப்பயுமே இந்த இதில் பிரச்சனை வைக்கிறாங்க. ப்ரொப்பலண்ட்டு, இன்ஜின். ப்ரொப்பலண்ட்ல பிரச்சனை, அதுக்கப்புறம் ஸ்டேஜஸ்ல பிரச்சனை, இதுல டிஸ்டன்ஸ்ல பிரச்சனை, கேஜில பிரச்சனை. நாம தான் ஃபர்ஸ்ட் 3வது 4வது அதுலயும் பிரச்சனை. இந்த மாதிரி ஆஸ்ட்ரோசாட் கீழே இன்னொன்று கேட்டிருப்பாங்களா? இன்னொன்று கொஸ்டின் இருக்குமே, அது பேர் என்ன? மெர்க்குரி மார்ஸுக்கு போனது, மங்கள்யான். மாஸ் ஆர்பிட்டர் மிஷன். மங்கள்யான், அதான். With reference to agreement at the UNFCCC meeting in Paris in 2015, which of the following statement is correct? The agreement was signed by all the member countries of the UN and will be go effect in 2017. Okay, the agreement aims to limit the greenhouse gas emission so that the rise in average global temperature by the end of this century does not exceed 2 degrees Celsius or even 1.5 degrees Celsius above pre-industrial level. கரெக்ட் தான் அது. Okay. A developed countries acknowledged their historical responsibilities in global warming and committed to donate $1,000 billion in a year from 20 to help developing countries to cope with the climate change. இதுலயும் பிரச்சனை வச்சிருக்காங்க. ஆக்சுவலா நம்ம இந்த கொஸ்டின் நான் லிங்க் ஒன்று எடுத்துட்டு வரேன். கியோட்டோ புரோட்டோகால் எஸ்டாப்ளிஷ்ட் இவர் இன் 2005 சொன்னாங்களா, தப்பு நடத்துமா? அதே போல இங்க தப்பு நடத்தும். ஞாபகம் இல்ல, யாராவது ஞாபகம் இருக்கா? கேமன் எஃபெக்ட் என்ன செக் பண்றேன். கியோட்டோ புரோட்டோகால் 2005 2005 தானடா வரும் அது. அப்ப நீ சொல்லிட்டு எக்ஸெப்ஷன் கூட சொல்லிட்டு இருந்தீங்க, வருது கரெக்ட் வருதுன்னு சொல்லிட்டு. ஆமாக்கா, 2005 தான். அப்போ கேமன் எஃபெக்ட் தப்புனே வச்சுக்கிறேன்னா, அது மேபி அது எக்ஸெப்ஷன்ஸா இருக்கும். ஆல் மெம்பர் கண்ட்ரீஸ் சைன் பண்ணிருக்காங்கன்னு சொல்றா. யுனிவர்சல் ராட்டிஃபிகேஷன் எப்படி வரும்? அதை வச்சுதான் தப்புன்னு சொல்றேன். ஓகே அது கரெக்ட் தான். யுனிவர்சல் ராட்டிஃபிகேஷன் மொத்தம் 2 தான் பண்ணிருப்பாங்க. ஒன்னு UNFCCC, ரெண்டாவது வந்து மான்ட்ரியல் புரோட்டோகால். எதுவுமே மட்டும் தான் பண்ணிருப்பாங்க. யுனிவர்சல் சைன் கிடையாது. யுனிவர்சல் தான். நியர் யுனிவர்சல் தான் சொல்லுவாங்க. ஏன்னா அது மான்ட்ரியல் கிடையாது. ஏன்னா எல்லாமே நியர் யுனிவர்சல் தான். 1 2 இல்லன்னு அர்த்தம். ஓகே. தேர்ட் ஒன் வந்து அவங்க மிஸ்டேக் அக்னாலேஜ் பண்ணி அமௌண்ட்டும் ரொம்ப ஹியூஜா இருக்கு. அல்லாம அவங்க மிஸ்டேக் அவங்க அக்னாலேஜ் பண்ணிருக்காங்கன்னு சொல்றது ரொம்ப இதா இருக்கு. இப்ப வரைக்குமே அக்னாலேஜ் பண்ணிட்டாங்க, அவங்க குடுக்குறதா ஒத்துக்கிட்டாங்க. கரெக்ட் தான், அது கரெக்ட். லாஸ் அண்ட் டேமேஜ் பண்ண வரைக்கும் வந்துருச்சு, அதெல்லாம் ஓகே தான். லாஸ் அண்ட் டேமேஜ் பண்ணலாம் எப்படி டிஸ்கஸ் பண்ணி இல்ல, அது அவங்க அது வந்துருச்சுனாலே அது அக்னாலேஜ் பண்ணிட்டாங்கன்னு தான் அர்த்தம் வச்சுக்கோங்க. லாஸ் அண்ட் டேமேஜ் பண்ண. ஆனா 100 பில்லியன் 1000 பில்லியன் தான். அமௌண்ட் வந்து 100 பில்லியன் ஒரு வருஷத்துக்கு 1000 பில்லியன். 1000 பில்லியன்னா ஒரு ட்ரில்லியனுங்க. 1 ட்ரில்லியன் கொடுக்க மாட்டாங்க. இப்பவே பிரச்சனை என்ன, 350 பில்லியன் தான், 300 பில்லியன் தான் தந்தாங்க அப்படின்றது பிரச்சனை. நம்ம 5.6 ட்ரில்லியன் கேட்டுட்டு இருக்கோம். Okay. Consider the following statement. The Sustainable Development Goals were first proposed in 1972 by a global think tank called Club of Rome. Sustainable Development Goals to be achieved by 2030. Correct. இது கரெக்ட். ஆனா அது யாருன்னு தெரியல. கிளப் ஆஃப் ரோம் பிரண்ட்லேண்ட் கமிஷன் வருவாங்க. கிளப் ஆஃப் ரோம் எங்க படிச்ச மாதிரி தான் இருக்கு. ஐடியா ஃபர்ஸ்ட் இனிஷியேட் பண்ண ஒரு திங்க் டேங்க். நார்மலா தான் இருக்கு. வச்சுக்கோ, போடுறேன். ஆன்சர் என்ன அதுக்கானா? டேய் வராது, பி மட்டும் தான் வரும். அப்பனா நம்ம ஃபார்மாட்டே ஃபர்ஸ்ட் ஒன் பிரண்ட்லேண்ட் கமிஷனாங்கா. அப்படிதானே எனக்கு தோணுது. நான் ஒரு தடவை செக் பண்ணிட்டு சொல்றேன். ஏதோ ஒரு பிரண்ட்லேண்ட் கமிஷன் ஒன்று வரும், அவங்க தான் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வாஜ்ரான் ஃபர்ஸ்ட் क्वेश्चन நான் சொல்றேன். ஆக்சுவலா சஸ்டைனபிள் டெவலப்மென்ட் கோல் ஏன் ஒன்னு தப்புனா, சஸ்டைனபிள் டெவலப்மென்ட் கோல் வாஸ் born in the United Nations Conference. ரியோ டி ஜெனீரோ கோலா இது. சாரிங்க அக்கா, இது 2012 நடந்திருக்கு. 2012 நடந்தது. ரியோ +20 நடந்திருக்கு.
ரியோ டி ஜெனிரோல நடந்திருக்கு. ரியோ +20 ச்சே 2000 அது இதுல மில்லேனியம் அப்ப டெவலப்மென்ட் கோல் முடியும் போது ஸ்டார்ட் ஆகும். ஒரு நிமிஷம். The first ஆமாமா. report of the Club of Rome was famous the limit of growth brought out in 1972 by the MIT research team ஆமா. coordinated by Dennis Donello Meadows. ஆமா கிளப் ஆஃப் வந்து லிமிட்ஸ்டு growth வரும். எதுக்கு ஆமா. கிளப் ஆஃப் ரோம் எதுக்கு limits to growth. லிமிட்ஸ் limits to சஸ்டைனபிலிட்டி தான் அது பேசியிருக்கோம். அதுவும் சஸ்டைனபிள் சஸ்டைனபிலிட்டி பத்தி பேசியிருக்கோம். கோலை பத்தி பேசியிருக்காது. ஆனா ஆமா. அக்கா அப்புறம் நீங்க குரூப்ல போட்டிருந்தீங்கல்ல அந்த மில்லட் எக்ஸ்பிளனேஷன்ல ஆமாண்டா. அதுல வந்து அந்த ஷிஃப்ட்ங்கற இது இல்லைங்கக்கா. அது மட்டும் இருக்காது. ஷிஃப்ட்ங்கிறது அவன் சொன்னது கரெக்ட். கமர்ஷியல் கிராப் ஷிஃப்ட் மட்டும் வராது. பட் ஆனா அந்த ஸ்கீம்ல வந்து கிரிட்டிக்கல் என்கரேஜ் பண்றாங்க. ஆனா ஷிஃப்ட் பண்ற மாதிரி இருக்காது. இதுக்கு ஒரு இல்லையா சார் ஒரு எண்ட் இந்த மாதிரி போயினே இருக்குது என்விரான்மெண்ட். எப்பா